الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم بارك لنا فيما علمتنا وانفعنا يا حي يا قيوم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமுதாய பெருமக்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் அல்லாஹுவை பற்றி நமக்கு நினைவூட்டக்கூடிய, மறுமையை நினைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். நமது உள்ளங்களை மென்மையான உள்ளங்களாகவும் அல்லாஹுவின் அச்சத்தால் நடுங்கக்கூடிய உள்ளங்களாகவும் உபதேசங்களை செவிமடுத்து அதனால் பயன்பெற்ற நன்மக்களின் உள்ளங்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு சொல்லப்பட்டது போன்று விசாரணைக்கு தயாரா என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை சொல்லும் பொழுதே இதிலிருந்து நமக்கு ஒரு அச்ச உணர்வும் பய உணர்வும் கண்டிப்பாக வர வேண்டும். சாதாரணமாக இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு கோர்ட் ஆர்டர் அல்லது கோர்ட்டிலிருந்து ஒரு கடிதம், இது போன்று உங்கள் மீது விசாரணை இருக்கிறது, இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று ஒரு கடிதம் வறுமையானால், அல்லது ஒரு காவல்துறையிடமிருந்து இந்த மாதிரி உங்களுக்கு விசாரணை இருக்கிறது, நீங்கள் காவல்துறைக்கு வரணும், பதில் சொல்லணும், இப்படியாக ஒரு நிகழ்வு நடக்குமே ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சாதாரணமாக இந்த துன்யாவிலேயே இப்படி ஒரு பய உணர்வு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால், மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையை எதிர்கொள்ள இருக்கின்ற நாம் அதை மறந்திருப்பது நமக்கு நியாயமாகுமா? அந்த விசாரணை நாளை அலட்சியம் செய்தவர்களாக இருப்பது இது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், கருணையாளன், நம்மீது பாசமுள்ளவன் என்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்றுதான் அவன் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பது. நம்முடைய மறதியில் உழன்றவர்களாக நம்மை விட்டுவிடாமல், நமது பாவங்களிலேயே மேலும் மேலும் சிக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் நம்மை விட்டுவிடாமல் நமக்கு எச்சரிக்கைகளை தூதர்கள் மூலமாக செய்து கொண்டிருந்தான். பிறகு அந்த தூதர்களை பின்பற்றிய நன்மக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், பிறகு இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், உபதேசம் செய்பவர்களின் மூலமாக அல்லாஹ் தொடர்ந்து நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் அவன் சொல்லக்கூடிய அந்த துணியை பாருங்கள். மக்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கித்தான் இருக்கிறது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், நெருக்கமாக வந்துவிட்டது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கின்றான். ஆனால் நம்முடைய மறதியை பார்த்தால் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையே செய்யாதது போல, அல்லது நமக்கு மரணமே இல்லாதது போல, அல்லது நம்முடைய மரண தேதிகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு அந்த மரணம் வருவதற்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் இருப்பது போலல்லவா நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே ஒவ்வொருவரும் தனது குடும்பத்தில் சமீபத்தில் எதிர்பாராமல் நடந்த மரணத்தை நினைத்து பாருங்கள். தனது குடும்பத்தில் சமீபத்தில் சொந்தத்திலோ அல்லது தூரத்திலோ, நண்பர்களிலோ அல்லது அறிந்த வட்டாரத்திலோ அல்லது நமது ஊரிலோ முஹல்லாவிலோ எதிர்பார்க்காமல் நடந்த மரணங்களை நினைத்து பாருங்கள். குழந்தைகளிலிருந்து வாலிபர்கள், வயோதிகர்கள், ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் நம்மில் எத்தனை பேரை அந்த மலக்குல் மௌத் அழைத்து சென்றிருக்கிறார். நாம் விடப்பட்டு இருக்கிறோம். நிரந்தரமாகவா? இல்லையே. நமக்குரிய நேரம் வருகின்ற வரை நாம் விடப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நேரம் எப்போது வரும் என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். ஒவ்வொரு ஆண்டுக்கும் மலக்குல் மௌத்துடைய கையில் அந்த பட்டியல் கொடுக்கப்படுகின்ற வரை அவருக்கே தெரியாது யாருடைய உயிரை இந்த ஆண்டுகளில் வாங்க வேண்டும் என்று. எப்போது லைலத்துல் கத்ருடைய இரவிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின், ஒரு பரக்கத்தான இரவிலே இந்த வேதம் இறக்கப்பட்டது. அந்த பரக்கத்தான இரவில்தான் ஒவ்வொரு காரியங்களும் நிர்ணயித்து விவரிக்கப்பட்டு அதற்குரிய வானவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அப்ப இந்த வருஷம் நம்முடைய நிலை என்ன, அடுத்த வருஷத்திற்கு செல்வோமா செல்ல மாட்டோமா என்பதை அறியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், ஆனால் நம்முடைய திட்டங்களோ, கண்ணியத்திற்குரியவர்களே, பலருடைய நிலை மார்க்கத்தில் ஏதோ ஒரு அற்ப அளவை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக, துன்யா என்று வந்துவிட்டால் இந்த துன்யாவில் தான் நிரந்தரமாக இருக்க போவதை போன்ற ஒரு பெரிய ஏற்பாட்டோடு, ஒரு நீண்ட எண்ணங்களோடு சொல்வார்கள் தொலைநோக்கு வேண்டும் என்று. ஏன் இந்த தொலைநோக்கு வேண்டும் என்ற வார்த்தையை துன்யாவுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் நாம்? உண்மையான தொலைநோக்கு என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த விஷயத்தில் சொல்லப்பட்டது? ஆகிரத்துடைய விஷயத்திலே, மறுமையின் விஷயத்திலே. பயணம், நீண்ட பயணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சஹாபியுடைய சிறப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். இன்று ஒரு இரவு கூட பத்தாத அவ்வளவு சிறப்புகளை உடையவர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் நபியினுடைய முந்திய முதல் தோழர்களில் உள்ளவர், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் வாலிபர், முதல் சிறுவர், ரசூலுல்லாஹுவை விட்டு எந்த ஒரு போரிலும் பிரியாத நபியின் நம்பிக்கைக்குரிய தோழர், நபியின் மருமகனார், சொர்க்கத்திற்கு உரியவர்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரே ஹதீஸிலே அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட 10 நபி தோழர்களிலே ஒருவர். இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். முகமெல்லாம் மஞ்சளித்து விடும். அழுது அழுது தாடியெல்லாம் ஈரமாக இருக்கும். அவர்கள் எப்படி அழுவார்கள் என்பதை அவர்களுடைய மாணவர்கள் எழுதுகிறார்கள். அஸ்ஸஃபரு பஈத், பயணமோ நீண்ட பயணமாக இருக்கிறது. வஸ்ஸாது கலீல், என்னிடம் இருக்கின்ற அமல்களோ மிக குறைவாக இருக்கிறது. ஒரு போரா, பத்ரிலிருந்து, உஹதிலிருந்து, அஹ்ஸாபிலிருந்து, ஹுனைனிலிருந்து அத்தனை போர்களிலே கலந்து கொண்டு நபியோடு அவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அஸ்ஸஃபரு பஈத் வஸ்ஸாது கலீல், பயணம் நீண்ட பயணமாக இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் இருக்கின்ற அமல்களோ மிக குறைவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும், மக்களுக்கு அவர்களுடைய விசாரணை நெருங்கி இருக்கிறது. அவ்வளவுதான். இன்றைய இரவு கூட பலருக்கு இறுதி இரவாக இருக்கலாம். அடுத்த விடியக்கூடிய பகலை பார்க்காமல் நம்மில் பலர் இருக்கலாம். இந்த சபையிலும் இருக்கலாம், வெளியிலும் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம், நமது ஊரிலே இருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே,
இதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று நமக்கு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இர்தஹலத்தி துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা. மக்களே, ஒவ்வொரு நாளும் துன்யா உங்களை விட்டு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது. உங்களை முன்னோக்கி உங்களுடைய மறுமை வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். உலகத்தின் அந்தரங்கங்களை புரிந்தவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் துன்யா உங்களை விட்டு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நீங்கள் கார்லையோ பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ பயணம் செஞ்சு போகிறீங்க. அப்போ அந்த ஊர்லேருந்து கிளம்பும் பொழுது எப்படி இருக்கும்? 1 கிலோமீட்டர் போயிருக்கிறோம், 2 கிலோமீட்டர் போயிருக்கிறோம், 3 கிலோமீட்டர் போயிருக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் டிஸ்டன்ஸு குறைந்து கொண்டே வரும், இன்னொரு பக்கம் டிஸ்டன்ஸ் கூடிக்கொண்டே வரும். எதனுடைய டிஸ்டன்ஸ் கூடும், எதனுடைய டிஸ்டன்ஸ் குறையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதனுடைய டிஸ்டன்ஸ் கூடும்? எந்த ஊரிலிருந்து நாம் புறப்பட்டு விட்டோமோ அந்த ஊருடைய டிஸ்டன்ஸ் கூடிக்கொண்டே செல்லும். எந்த ஊரை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த ஊருடைய டிஸ்டன்ஸ் குறைந்து கொண்டே இருக்கும், நெருக்கமாகிக் கொண்டே இருப்போம். அப்படித்தான் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே மறுமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாம் பிறந்ததிலிருந்து இதுவரை நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டதே. இங்கே இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், அப்பதான் இதை உண்மையா சரியா புரிஞ்சுக்க முடியும். எந்த ஊரிலிருந்து நம்ம கிளம்பி இருக்கிறோமோ அந்த ஊர் தெரியுது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் முடிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆனா நிர்ணயிக்கப்பட்ட நாள் தெரியாது, முடிவு செய்யப்பட்ட நாள் தெரியாது. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அது நாட்களா நேரங்களா நிமிடங்களா என்று யார் முடிவு செய்வது? அல்லாஹ்வை தவிர. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மார்க்க அறிஞர்கள் விரிவுரை சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், நாம் பிறப்பதற்கு முன்பே நாம் இறக்கும் வரை நாம் உண்பதற்குண்டான உணவுகளை அல்லாஹு தஆலா முடிவு செய்து எழுதி அதற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் முடித்து விட்டான் அல்லாஹு தஆலா. எப்படி? நாம் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகத்தில் நாம் எதை சாப்பிடுவோம், எங்கே சாப்பிடுவோம், எப்போது சாப்பிடுவோம், எந்த அளவு சாப்பிடுவோம், சாப்பிட்டதில் எது மட்டும் உடலிலே ஒட்டும் என்ற அளவுக்குண்டான முழு விவரங்களும் எழுதப்பட்டு முடிவு செய்யப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு முன்னால் அவனுடைய இரணம் செல்லக்கூடியதாக வைத்திருக்கிறான். அந்த மனிதனின் பிடரியை தொடர்ந்து அவனுடைய மரணம் வரும்படி அமைத்திருக்கிறான். நீங்க ஃப்ளைட்டுக்குள்ளார போறீங்க, நீங்க அங்க உள்ளார போறதுக்கு முன்னாடியே நீங்க குடிக்க வேண்டிய தண்ணீர், நீங்க சாப்பிட வேண்டிய உணவு அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? நீங்க போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயே அங்க குடிக்க வேண்டிய தண்ணி அங்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள் செல்லும் பொழுது நீங்கள் பருக வேண்டிய தேநீரிலிருந்து சாப்பிட வேண்டிய உணவிலிருந்து எல்லாம் அங்கே முடிவு செய்யப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இரணம் நமக்கு முன்னால் சென்று நம்மை எதிர்பார்க்கிறது. மரணம் நம்முடைய நிழலை போல நம்முடைய பிடரையோடு ஒட்டிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அது பறக்கும் போதும் வரலாம். எத்தனையோ பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது, பத்திரிகைகளிலே நாம் படிக்கின்றோம். ஆனால் அந்த இடத்தில் நம்மை வைத்து நாம் பார்ப்பதில்லை. அதனால் தான் பயமில்லை. பிரச்சனை என்ன? இந்த இடத்தில் இவர்களில் நானும் ஒருவராக இருந்திருந்தால் எனது நிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் சொல்லுகின்றார்கள், துன்யா சென்று கொண்டே இருக்கிறது பின்னால், ஆகிரத்து உன்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ யாருடைய பிள்ளை என்று பார்த்துக்கோ. என்ன வார்த்தை? ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். ஆகிரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், துன்யாவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ யாருடைய பிள்ளை என்று பார்த்துக்கொள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துன்யாவிலே நமக்கு எதை விரும்புகிறான்? இந்த துன்யா நமக்கு மறுமையை மறக்க வைத்து விடக்கூடாது. இந்த துன்யாவுடைய இன்பங்கள் உங்களை ஈடுபடுத்தி
உங்களை தனக்குள் ஈர்த்து கொண்டு மறுமையின் உயர்ந்த சொர்க்கங்களில் நீங்கள் சென்று விடாமல் உங்களை மயக்கிவிடக் கூடாது. அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹு தஆலா நமக்கு அனுமதித்த எந்த ஒரு இன்பத்தையும் ஹராமாக்கவில்லை. அப்படி யார் ஹராமாக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். அல்லாஹ் தனது அடியார்களுக்காக படைத்த நல்ல உணவுகளையோ நல்ல வாழ்க்கைகளையோ யார் ஹராமாக்க முடியும்? அல்லாஹ் நல்ல உணவை ஹராமாக்கினானா? சுகாதாரமான உணவை ஹராமாக்கினானா? சுவையுள்ள நல்ல பானங்களை அல்லாஹ் ஹராமாக்கினானா? நமக்கு அல்லாஹ் எத்தனை ஹலாலான இன்பங்களை இந்த துனியாவிலே கொடுத்திருக்கிறான். எதையும் அல்லாஹ் நமக்கு தடுக்கவில்லையே. அல்லாஹ் நம்மிடத்திலே, நமது ரப்பு நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? நீங்கள் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், அந்த சொர்க்கத்தை மறந்து விடாதீர்கள். இதுதான் ரப்புடைய கோரிக்கையாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அழைப்பாக அல்லாஹ் சொல்லுகின்றான், விண்ணப்பமாக அல்லாஹ் சொல்லுகிறான். கட்டளையாக சொன்னாலும் கண்டிப்பாக கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவருடைய கட்டளையை விட வேறு யாருடைய கட்டளை எடுத்து செயல்படுவதற்கு தகுதியானது? வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், நான் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படிங்க? நான் உங்களுக்கு அழைப்பு தருகிறேன். யதுஉ என்றால் இன்விடேஷன். உங்களுக்கு நான் மதிப்போடு கண்ணியத்தோடு உங்களை அழைக்கிறேன். எதற்கு? தாருஸ் ஸலாம் இருக்குவதற்கு. அன்பிற்குரியவர்களே, இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு நம்முடைய முக்கியமான பிரச்சனை, பலவீனம் எங்கே இருக்கிறது தெரியுமா? துன்யாவுடைய விஷயத்தில் நம்ம இவ்வளவு ஈடுபாடாகும், ஆகிரத்துடைய விஷயத்தில் சரி இவ்வளவு செய்யறோம் போதும், இது நமக்கு போதும். இந்த மாதிரி ஒரு கூட்டம் அதாவது முற்றிலுமாக மார்க்கத்திலே விட்டே வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை, அல்லது பெரும்பாலான அல்ஹம்துலில்லாஹ் மக்களை பொறுத்தவரை தொழுகை இபாதத் என்று இருக்கிறது. ஆனால் எந்த அளவு வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ, எவ்வளவு ஈடுபாட்டோடு அதை செய்ய வேண்டுமோ, எவ்வளவு அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவு இருக்கிறதா என்றால், அப்ப இதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த மறுமை தெரியுது, சரி, இது துன்யா தெரியுது, ஆகிரத்து தெரியல. ஓகே, ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சௌஃப சௌஃப சௌஃப, நாளைக்கு செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம், அடுத்த வருஷம் கொஞ்சம் தர்த்தீப் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் கொஞ்சம் நல்ல எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பார்த்துக்கலாம், கொஞ்சம் அப்படி. இன்னொரு காரணம் சொல்லுங்க. துன்யாவுடைய வேலைகள் அதிகமாயிருச்சு. அந்த வேலைகள் நம்ம துன்யாவுடைய அந்த காரியங்களை ஈடுபடுத்துது, மறுமையில் பலவீனப்படுத்துது. இன்னொரு காரணம் ஏதாவது சொல்லுங்களேன். என்னம்மா? அடிப்படலை, ஆகிரத்தை பார்க்கல. துன்யாவை பார்க்குறோம், துன்யாவில் காசுடைய அருமை தெரியுது, துட்டுடைய அருமை. இந்த துட்டு இருந்தால் வீடு வாங்கலாம், இந்த துட்டு இருந்தால் கார் வாங்கலாம், இந்த துட்டு இருந்தால் மக்கள் நம்மளெல்லாம் பெரிய ஆளாக நினைப்பாங்க அப்படின்னு காசுடைய வேல்யூ தெரியுது. அமலுடைய வேல்யூ இன்னும் தெரியல, ஏன்னா ஆகிரத்துக்கு இன்னும் போகல. வேற சொல்லுங்களேன். உலகத்துடைய விஷயங்கள் கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது, அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி, பார்வைகளை சுண்டி இழுக்குமாக, நமது சுவைகளை சுண்டி இழுக்கும்படி, நம்முடைய உணர்வுகளை இழுக்கும்படி அப்படியே அலங்கரிக்கப்பட்டு கவர்ச்சியாக்கப்பட்டு. ஆனால் ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, சொர்க்கம் மனதுக்கு வெறுப்பான விஷயங்களை கொண்டு சூழப்பட்டு விட்டது, மனதிற்கு சிரமமான விஷயங்களை கொண்டு. நரகமோ மனதிற்கு விருப்பமான விஷயங்களை கொண்டு அந்த நரகம் சூழப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன இந்த காரணத்தோட இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க. அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய அந்த மதிப்பை, சொர்க்கம் என்றால் என்ன என்பதை அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு அங்கே தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளின் மதிப்பை நாம் சரியாக குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து படித்து தெரிந்து அதன் மீது ஆழமான நம்பிக்கையை வரவழைத்துக் கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு துன்யாவிலே உழைப்பு செய்து நல்ல பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடைந்தவர்கள் அந்த பொருளாதாரத்தால் அவர்கள் பெறக்கூடிய பலனை பார்த்து, இந்த பொருளாதாரத்தால் இவ்வளவு நன்மைகளை அடையலாம் என்பதை நாம் அறிந்து அதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு
சொர்க்கத்தை பற்றிய அறிவு, சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றிய அறிவு, அதை நாம் எடுத்திருக்கிறோமா, கற்றிருக்கிறோமா? நீங்களே கொஞ்சம் உங்களுடைய மனசுக்குள்ளார இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் உங்களை விட்டுறேன். ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் 1 மணி நேரம் தனிமையிலே அமர்ந்து ரப்பு வார்த்தைக்கு வார்த்தை சொர்க்கம், அது நீ செய்யக்கூடிய அமல்களுக்கு தான் உனக்கு கிடைக்கும். உனது பதவியால், பரம்பரையால், பொருளால், செல்வத்தால், அழகால், அறிவால் நீ அடைய முடியாது. தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன். உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய சொர்க்கம் உங்களது அமல்களுக்கு பகரமாகத்தான் கிடைக்கும் என்று சொல்கிறானே, அந்த சொர்க்கத்தை பற்றி, அந்த சொர்க்கத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி வர்ணிக்கிறான், எந்தெந்த வசனங்களில் வர்ணிக்கிறான், நபி எந்தெந்த ஹதீஸ்களில் சொல்லுகிறார்கள், எப்படி எப்படி சொல்லுகிறார்கள் என்று அந்த வசனங்களை தேடி படித்து புரட்டி சிந்தித்திருக்கிறோமா? அந்த சொர்க்க இன்பங்களை நினைத்து, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்கமா, எனக்கு அதை கொடு. நீ அமல் செய்யவில்லை என்றால் நரகம் இப்படி இருக்கும், அதனுடைய தண்டனை இப்படி, அதனுடைய வேதனை இப்படி, அங்கே குடிக்கக்கூடிய பானம் இப்படி இருக்கும், உண்ணக்கூடிய உணவு இப்படி இருக்கும், மலக்குகள் இதால் அடிப்பார்கள், அங்கே என்ன என்ன என்று அல்லாஹ் விவரிக்கிறானே. நான் அமல் செய்யவில்லை என்றால் அந்த நரகத்தின் தண்டனை எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சில வசனங்களை எடுத்து வைத்து பார்த்து அதை மீண்டும் மீண்டும் படித்து ஒரு சில கண்ணீர் துளிகள் நமது வாழ்க்கையிலே நாம் சிந்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப எவ்வளவு அலட்சியத்தில் இருக்கு. நாமும் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க அலட்சியத்தில் இருக்கிறது? 5 வேளை தொழுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தொழுகை எங்க கொண்டு போய் வைக்கிறது? ஓதுறதும் புரியாது, கேட்கறதும் புரியாது. எப்படி நம்முடைய தொழுகை எப்படின்னு சொன்னா ரோபோட் தொழுகிற மாதிரி, நம்முடைய தொழுகை எப்படின்னா கீ கொடுத்த பொம்மை ஓடுற மாதிரி, நம்முடைய பொம்மை எப்படின்னு சொன்னா ஒரு மிஷின் மாதிரி. இந்த ஃபேன் சுவிட்ச் போட்டா ஓடும், ஏன் ஓடணும் அதுக்கு தெரியுமா? ஆஃப் பண்ணா நின்னுடும், ஏன் அதுக்கு தெரியுமா? அப்படித்தான் நம்ம நிலைமை. அல்லாஹு அக்பரிலிருந்து அஸ்ஸர் இல்லா மாஷா அல்லாஹ், பல நல்லவர்கள் இருக்கலாம், புரிந்தவர்கள் இருக்கலாம், பொதுவாக நான் சொல்லவே பெரும்பாலான நிலையை சொல்லுகின்றேன். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டதிலிருந்து எதுக்குப்பா இந்த அசைவு, இந்த அமைதி, இதில் நான் என்ன சொல்லுகிறேன்? ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் என்னிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஏன் நான் ருக்குவிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்ல வேண்டும், சுஜூதிலே ஏன் சுப்ஹான ரப்பியல் அலா சொல்ல வேண்டும்? புரிகிறதா? அத்தஹியாத்திலே கேட்கக்கூடிய துஆவின் அந்த தாத்பரியம் என்ன? இப்படி எத்தனை விஷயங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் சகோதரர்களே. யோசித்து பாருங்கள். சொர்க்கத்தை பற்றி அதனுடைய அருமை தெரியாத காரணத்தால் துன்யாவிலே மூழ்கி இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நரகத்துடைய அந்த கொடூர தண்டனையின் விபரீதம், பயங்கரம் புரியாத காரணத்தால் பாவங்களை விட்டு விலகுவதிலே அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு விலகிக்கலாம், நாளைக்கு தௌபா செஞ்சுக்கலாம், இது பாவம் தானே, சின்ன பாவம் தானே, நாளைக்கு விட்டுறலாம். அப்ப சொர்க்கத்தை பற்றிய அந்த உண்மையான வேல்யூ, அதனுடைய அந்த ஒரு சொர்க்கத்தை பற்றி அதனுடைய உண்மையான மதிப்பு, ஏதோ எங்கேயோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் பயானில் கேட்கும்போது அதோடு விட்டுட்டு போயிடுறது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் குறை சொல்றேன்னு சொல்லாதீங்க. நம்ம இந்த இடத்தில் நமது குறைகளை அறிந்து அதை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோமே தவிர குறைகளை பேசி விமர்சனம் செய்வதற்காக அல்ல. எத்தனை ஜுமால கேட்டுக்கிறோம், நம்ம எத்தனை பயான்கள வாழ்க்கையில கேட்கிறோம் சொர்க்கம் சொர்க்கம் சொல்லி. ஏன் இந்த சபையில கேட்கறதோட முடிஞ்சிருச்சா? தனியா போய் உட்கார்ந்து அந்த ஹதீஸை நினைச்சு, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்கமா, அது எனக்கு வேணுமே என்று அழக்கூடிய மக்களாக எதுவரை நாம் மாறி இருக்கிறோம்? சொர்க்கத்தை நினைத்து இன்னும் அழக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் வரவில்லை என்றால், நரகத்தை நினைத்து அதனுடைய பயத்தால் யா அல்லாஹ் இந்த நரகம் எனக்கு வேண்டாம் என்று அழக்கூடிய பயம் நமக்கு வரவில்லை என்றால், அப்ப நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது, விதியை பற்றி சொல்லும் பொழுது, வேதங்களை பற்றி சொல்லும் பொழுது, மாணவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஈமான் என்ற வார்த்தையை சொல்கிறான்.
எங்கே மறுமை என்று வருகிறதோ, எங்கே சொர்க்க நரகம் என்று வருகிறதோ, அந்த ஈமானிலேயே இன்னும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய யக்கீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். வபில் ஆகிரதி ஹும் யூகினூன். அதுக்கு முன்னாடி சொல்ற வரைக்கும் யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக. எப்ப ஆகிரத் என்ற பேச்சு வருகிறதோ அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வபில் ஆகிரதி ஹும் யூகினூன். ஆகிரத்தை பற்றிய யக்கீன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. ஏதோ நம்ம எல்லாம் அங்க போனதுக்கு பிறகு ஏதோ இந்த கிறிஸ்தவர்கள் நம்பி வச்சிருப்பாங்க, நாங்கெல்லாம் மறுமையில எழுப்பப்பட்ட உடனே நேர கடவுளுக்கு வலது பக்கத்தில் போய் பரலோக ராஜ்யத்தில் உட்காந்துப்போம்னு சொல்லிட்டு யாரும் எங்களை கேட்க முடியாது. அந்த நம்பிக்கையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களில் கொடுத்த நம்பிக்கை? அதுவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 23 ஆண்டுகால சீர்திருத்த பணியிலே கொடுத்த நம்பிக்கை, அமல். சொன்னார்கள் ஃபாத்திமாவை பார்த்து, யா ஃபாத்திமா இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள். லன் உக்னிய அன்கி ஷைஆ, நான் மறுமையில் உனக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது. சலீனி மிம்மாலில்லாஹ், இந்த துன்யாவுடைய செல்வத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தில் நீ கேட்டுக்கொள், எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவேன். ஆனா மறுமையில வந்து முஹம்மதுடைய மகன் ஃபாத்திமா நான் வெற்றி பெற வேண்டும் என்று நீ சொல்ல முடியாது. யா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியாவே, எனது மாமியே அல்லாஹ்வை பயந்து கொள், மறுமையிலே நான் உனக்கு பலன் தர முடியாது. தன்னுடைய நசபால், ஹசபால், தன்னுடைய மாலால், தன்னுடைய இல்மால், எதை கொண்டு சகோதரர்களை மறுமையின் விசாரணையிலே நாம் வெற்றி பெற முடியும்? சரி, கொஞ்சம் தூரமா இருக்குது மறுமைங்கிற விசாரணை. இன்றைக்கு பெரும்பாலும் மக்கள் நினைக்கிற மாதிரி. ஏன் அதுக்கு முன்னாடி நமக்கு விசாரணையே இல்லை? இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? அல்லாஹ் அக்பர். ஆகிரத் அல்லாஹ் அறிந்தவன். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறுமை எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார்களே, மறுமை எப்பொழுது நிகழும் என்று கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை சொல்வதற்கு நபியே நீங்கள் யார்? இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் அந்த பெரிய விசாரணைக்கு முன்னால் உங்களுக்கு மற்றும் ஒரு விசாரணை. அந்த மறுமையின் விசாரணை எப்படி அமையப் போகிறது என்பதற்குண்டான முதல் விசாரணை. மறுமைக்கு முன்னால் உங்களுடைய மறுமையின் நிலையை பற்றிய முதல் விசாரணை உங்களுக்கு மண்ணறையிலே காத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை பற்றி கூட நாம் பலர் சிந்தித்திருக்க மாட்டோம். அப்படி சிந்திச்சிருந்தா கண்டிப்பா முடிவினுடைய பயம் நமக்கு வந்திருக்கும். இதே இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கூட அநேகமா போன வருஷம் சொன்ன ஞாபகம் இருக்கு. யாராவது தன்னுடைய குழந்தை பருவத்தை நினைத்து பார்க்கிறோமா? இப்போது தன்னிடம் உள்ள டிகிரியை நாம் பெருமையாக பேசுகிறோம், தன்னிடம் உள்ள அறிவு ஆற்றலை பெருமையாக பேசுகிறோம், பொருளாதார வளத்தை பெருமையாக பேசுகிறோம், தன்னிடம் இப்போது இருக்கக்கூடிய இந்த பதவியை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்போது நமது நிலை எப்படி இருந்தது, என்னவாக இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையிலே நாம் இருந்தோம். நமது அசுத்தத்தை நாமே சுத்தம் செய்து கொள்ள முடியாது, சரியா இல்லையா? நமது உணவை நாமே சாப்பிட முடியாது. எத்தனை நாட்கள், மாதங்கள் இப்படி கழிந்தன. அசுத்தம் செய்துவிட்டு அதிலேயே இருப்போம், அசுத்தம் என்றே நமக்கு தெரியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நாம் கடந்து வந்தது. கடந்து வந்ததற்கு பிறகும் கூட அது நமக்கு முன்னால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நமது குழந்தைகளோ நமது வீட்டில் உள்ள குழந்தைகளோ நாம் பார்த்து கொண்டிருப்பது, அப்போது கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் இறுகி இருக்கின்றன என்றால், நானும் இப்படித்தானே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்து அறிவை கொடுத்து என்னை இப்படி உருவாக்கி இருக்கிறானே, ஏன் இதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டவில்லை? அல்லாஹ் நமக்கு இதை நினைவூட்டவில்லை? அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்கிறான், மனிதனே நீ எப்படி என்னை மறக்கலாம், நீ எப்படி என்னை மறுக்கலாம், நான் சொல்றதை நீ எப்படி நம்பாம போலாம்? நீ தாயினுடைய வயிற்றிலிருந்து
வெளியே வரும்போது நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேனே, உனக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி கேட்கிறான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு நிறத்தை உன்னால் அறிய முடியுமா? நெருப்பா தண்ணீரானு உனக்கு அறிய முடியுமா? விஷமா பாலானு உன்னால புரிஞ்சு கொள்ள முடியுமா? லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே தெரியாத ஒரு ஜாகிலாகவா தானே நீ வெளியே வந்த, உனக்கு கொண்டு வந்த எல்லாத்தையும் நான் தானே உனக்கு கற்றுக் கொடுத்தேன். நீ என்ன மறுக்கிறியே, என்ன மறக்கிறியே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அந்த தொடக்க நிலையின் சிந்தனை நமக்கு இருக்குமே ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதே ஒரு காலகட்டம் தான் யாருக்கு நாம் அடுத்த வாழ்க்கையை கொடுக்கிறோமோ அவர்களை மீண்டும் அதே பருவத்திற்கு, எந்த பருவத்திற்கு, எந்த குழந்தை பருவத்தை தாண்டி அவன் வந்தானோ அதே குழந்தை பருவத்திற்கு அவனை நாம் கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரப்பட்டவர்களை பார்த்தும் கூட இதே நிலை எனக்கும் வரும் என்று சிந்திக்க கூடிய நேரம் இல்லாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் சரி, நம்முடைய அத்தா தான் அந்த அளவுக்கு முதிர்ச்சியாவில் எத்தனையோ பேருக்கு தனது தந்தையை கூட அந்த நிலையிலே பார்த்திருப்பார்கள். சரி, தந்தையை தான் பார்க்கல, தன்னுடைய பாட்டனை தன்னுடைய நன்னாவையாவது பார்த்திருப்பாங்கல்ல. குடுகுடு கிழவனா போய் குழந்தையை போன்று பேசுபவர்களாக, குழந்தையை போன்று மாறியவர்களாக, சாப்பிட்டா செரிக்காது, பார்த்தால் தெரியாது, கேட்டால் கேட்காது, நடந்தால் நடக்க முடியாது, பிறருடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நம்மில் யாருமே யாரையும் பார்க்காமல் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொல்ல முடியுமா? சரி, குடும்பத்தில் இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் வெளியிலேயாவது பார்க்கிறோமா இல்லையா சொல்லுங்க. ஆனா ஏங்க நம்ம அந்த இடத்துல இப்படித்தான் நானும் ஒரு நிலைக்கு மாறுவேன் என்ற எண்ணத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை சொல்லுங்க. உங்களுடைய வீட்டில் வயது முதிர்ந்தவர்களை கைப்பிடித்து நீ அழைத்து செல்லும் பொழுது இந்த நிலை எனக்கு வருமே என்று சிந்திக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, துன்யா அந்த அளவுக்கு நமது உள்ளத்தில் ஏறி இருக்கிறது. துன்யாவின் போதனை எப்படி, ஒரு குடிகாரன் நல்ல குடிச்சிட்டு உச்சக்கட்ட போதையில் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது பார்த்தா புரியுமா? அவனுக்கு ஏதாவது அவன் கேட்டால் அவனுக்கு விளங்குமா? ஏன் அடிபட்டா கூட அந்த காயத்தின் வலியை அவனால் உணர முடியுமா? முடியாது. அந்த அளவு துன்யாவின் போதை. அல்லாஹ் சொல்வதை போல ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை மதிமயங்க செய்து விட வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லவா? நம்மை மதிமயங்க செய்திருக்கிறது. இந்த துன்யாவின் ஆடம்பரம், இந்த துன்யாவின் செல்வம், இந்த சுகமோகமான வாழ்க்கை நம்மை எந்த அளவு மதிமயங்க செய்திருக்கிறது என்றால், தொழுகையில் கூட அல்லாஹ்வை நினைக்க விடாமல், மறுமையை நினைக்க விடாமல், சொர்க்கத்தை நினைத்து நரகத்தை நினைத்து அளவிடாமல், இந்த துன்யாவின் மாறி வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும் போது கூட ஆபத்துகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், மனிதன் சோதிக்கப்படுகின்ற சோதனைகளை பார்த்தும் கூட யா அல்லாஹ் என்னுடைய நிலை என்னவாகும், எனது நிலை என்னவாகும் என்று சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே கரை துரு ஏறி இருக்கிறது என்றால் அங்கே என்ன காரணம்? இந்த துன்யாவுடைய போதனை, இந்த துன்யாவுடைய போதை ஆகிரத்தினுடைய மறதி. கொஞ்சம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கைக்குள்ளார போயிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தானே, தூதர் தானே ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவங்க மேல பிரிய உள்ளவனா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு பிரிய உள்ளவர். அல்லாஹ் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் உலக மக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை விட அதிகமானது இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் உலக மக்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட நபி என்றைக்காவது நிம்மதியா ஒரு நாளை கழிச்சிருக்கிறாங்களா? நண்பர்கள்ட்ட சிரிச்சு பேசதான் செஞ்சிருக்கிறாங்க, திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கை நடத்ததான் செஞ்சிருக்காங்களா இல்லையா? சகோதரர்களோட பேசியிருக்கிறாங்க, நண்பர்களோட பேசியிருக்கிறாங்க, சமுதாயத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அவர்களுடைய இன்னொரு வாழ்க்கை, அல்லாஹ்வோடு அவர்களுக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது, இப்ப ரெண்டு வாழ்க்கை நமக்கு. இந்த துன்யால நமக்கு நம்மை போன்ற சக மனிதர்களோடு உள்ள வாழ்க்கை,
உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தார்களோடு, நண்பர்களோடு, சமூகத்தோடு. இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு யாரோடு? உங்களை படைத்த ரப்போடு. ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்வார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மனைவியா 9 மனைவி ஒரே நேரத்தில். எவ்வளவு சோதனை, எவ்வளவு அவர்களுடைய பிரச்சனைகள். ஆனால் அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருந்த அந்த தொடர்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக போறாங்க. எதற்காக செல்கிறார்கள்? தபூக் போருக்காக செல்கிறார்கள். சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள்? சமூது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த மதாயின் நகரம் சின்னாபின்னமாக்கப்பட்ட அல்லாஹ்வின் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நகரம். அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, வேற பாதை இல்லை. போறது யார்? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடன் இருப்பது யார்? நபியினுடைய உற்ற தோழர்கள். அபூபக்கரிலிருந்து உமர், உஸ்மான், அலி போன்ற பெரும் பெரும் தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே இந்த சமுதாயத்தின் மூத்த மக்கள், சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக செல்கிறார்கள். செல்லுகின்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய வேதனை முந்தைய காலத்தில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் முன்னாடி சமூதுடைய காலம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கடந்து செல்லக்கூடிய நிலை வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். தங்களது தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அழுதவர்களாகவே இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்லுங்கள். என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? அழுதவர்களாக இந்த இடத்தை கடந்து செல்லுங்கள். அழுகை வரவில்லை என்றால் அழுகை வருவதை போன்று பயந்தவர்களாக, குனிந்தவர்களாக, பார்வையை தூக்காமல் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்த பயம். கொஞ்சம் காற்று வேகமா வீசிட்டா போதும், வீட்டிலிருந்து ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டிப்பாங்க. அந்த காற்றின் வேகம் குறைகின்ற வரை தொழுகையிலிருந்து வெளியே வர மாட்டார்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டால் இத ஷம்சு குவ்விரத் ஏற்பட்டு விட்டதோ, இத சமாவுன் ஃபதரத் வ இதல் கவாகிபுன் தஸரத் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் போய் தொழுகையில தக்பீர் கட்டிடுவாங்க. அது முடிகின்ற வரை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து வரமாட்டார்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வோடு இருந்த தொடர்புடைய வாழ்க்கை மறுமையை நினைவுறுத்திக் கொண்டே இருந்தது. அழுது கொண்டே இருந்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகிரத்துடைய ஒரு விசாரணை ஒரு பக்கம் இருக்க, எந்த நேரத்திலும் மரணம் நம்மை கவ்விக்கொள்ளலாம். கஃன் துணி நமக்கு அணிவிக்கப்படலாம். நாம் அணிந்திருக்கின்ற ஆடைகள் நம்மிலிருந்து உருவப்படலாம். நம்முடைய சொத்துகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படலாம். எப்படி? ஆசையாக சேர்த்த சொத்துகள், அந்நிய நாட்டிலே உயிரை பணயம் வைத்து சேர்த்த சொத்துகள், இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி எத்தனையோ தந்திரங்களை செய்து சம்பாதித்த சொத்துகள், இந்த சொத்துகள் எல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் சிலருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதல்லவா, சீல் வைக்கிறதல்லவா, அதுபோன்று நமது சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் கஃன் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படும் பொழுது நம்மிடத்தில் ஒரு விசாரணை இருக்கிறது அல்லவா, 3 கேள்விகளுடைய விசாரணை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸிலே அந்த மறுமையின் பயணத்தை குறித்து, அந்த ஆகிரத்துடைய முதல் மன்சில், ஆகிரத்துடைய முதல் மன்சில், முதல் தங்குமிடம், முதல் ஓய்விடம் கபரை பற்றி நமக்கு சொல்லாமல் சென்றார்களா? அதுவும் எவ்வளவு பயத்தோடு சென்றார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக சென்றோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்று நம்முடைய
உள்ளம் துரு ஏறி இருக்கிறது, உள்ளத்திலே துன்யாவுடைய மோகம் இருக்கிறது, துன்யாவிலே ஆகிரத்துடைய மறதி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு சில சந்தேகம் வரலாம். அப்படியா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி. ஒரு ஜனாசாவுடைய வீட்டிலே நம்மில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறார் என்பதை சுய பரிசோதனை செய்யுங்கள். பிறகு ஆகிரத்துடைய பயம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவரே முடிவு செய்யட்டும். ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும் பொழுது சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நம்மில் இருக்கிறார்களா இல்லையா? ஜனாசா வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது துன்யாவை பற்றி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது துன்யாவை பற்றி பேசக்கூடிய மக்கள், மையத்தை அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சிரித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஏன் ஒரு இடத்திலே நாங்கள் அடக்கம் செய்யப்படும் பொழுது சினிமாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மையத்தை இந்த இடத்தில் அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம், சில வாலிபர்கள் அங்கே ஒன்று கூடி நேற்று பார்த்த சினிமாவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கபிரிஸ்தானிலே ஒரு மனிதனுக்கு மறுமையின் நினைவு, ஆகிரத்துடைய நினைவு வருவதற்காகவே கபர்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துذكிருல் ஆகிரா. கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்தேன். முதலாவதாக ஷிர்கிலிருந்து வெளியே வந்த காலம், திரும்ப ஷிர்கில் போயிடுவாங்களோ, கபர்களை புனிதப்படுத்தி தான் இந்த சமுதாயத்திலே ஆரம்ப காலத்தில் இந்த மனித சமுதாயத்தின் ஆரம்ப காலத்திலே ஷிர்க் வந்தது. அந்த ஷிர்கிற்கு செல்லக்கூடாது என்பதற்காக ஷிர்கின் வாசல்களை அடைக்கும் விதமாக கபர்களுக்கு செல்லக்கூடாது என்ற தடை உத்தரவு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் கபர் என்ன, கபரில் அடக்கம் செய்யப்பட்டவருடைய உண்மை நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்போது கபர்களுக்கு சென்று வாருங்கள். ஏன்? ஃபஇன்னஹா துذكிருல் ஆகிரா. அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டட்டும், உங்களது உள்ளங்களை மென்மையாக்கட்டும். உக்ஸுருஹா அக்ஸிருஹா ذிக்ர ஹாதிமில் லதாத். உங்களின் இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மறுமையை, மௌத்தை அங்கே நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அந்த இடத்துல நின்று கொண்டு சொல்லப்படக்கூடிய அறிவுரையை கேட்காமல் அந்த மையத்தை பார்த்து இப்படித்தானே நானும் அடக்கம் செய்யப்படுவேன், யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருவதற்கு கூட இடமில்லாமல் துன்யாவின் நினைவுகள், பேச்சு, சிரிப்பு, அலட்சியம் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் இதற்கு முன்னால் எத்தனை ஜனாசாக்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜனாசாக்களை பார்க்கும் போது நான் அழுதிருக்கிறேனா? அந்த ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது என்னையும் இப்படித்தானே சுமந்து செல்வார்கள் என்ற நினைவு எனக்கு வந்திருக்கிறதா? ஜனாசாக்கள் கழுவப்படும் பொழுது நானும் இப்படித்தானே கழுவப்படுவேன் என்ற நினைவு வந்திருக்கிறதா? அடக்கம் செய்யப்படும் பொழுது நானும் இப்படித்தானே அடக்கம் செய்யப்படுவேன் என்ற நினைவு நமக்கு வந்திருக்கிறதா? அப்படி யாருக்காவது வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஆகிரத் அவருடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்கிறது. இல்லை என்றால் துன்யா பசுமையாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அன்சாரி ஒருவருடைய ஜனாசாவை எடுத்துச் சென்றோம், கபருக்கு அருகிலே சென்று விட்டோம். அவருக்காக தோண்டப்பட்ட குழி அங்கே முழுமையாகவில்லை. ஜனாசாவை இறக்கி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக உட்கார்ந்தார்கள். கபரின் ஒரு ஓரத்திலே நாங்களும் அவர்களை சுற்றி உட்கார்ந்து கொண்டோம். எப்படி உட்கார்ந்தோம் தெரியுமா? தோழர்கள் சொல்கிறார்கள், கஅன்ன அலா ரூஸின தைர். ஒரு ஆடாத அசையாத ஒரு கல்லை போல, ஒரு கல்லிலே, ஒரு மரத்திலே ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கும் என்றால், எங்களது தலையிலே பறவை உட்கார்ந்தால் அந்த பறவை பறக்காத அளவுக்கு நாங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மெய்மறந்த ஒரு நிலைக்கு நாங்கள் சென்றிருப்போம். அந்த நிலையிலே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். எங்களில் யாரும் ஆடவில்லை, அசையவில்லை. நபியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நபி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். தங்களது கையில் இருந்த ஒரு சிறிய ஒரு குச்சியை கொண்டு கபருடைய அந்த மண்ணை அப்படியே கிண்டியவர்களாக, சீத்தவர்களாக, ஃபபகா பகா ஹத்தா பல்ல ஸரா மின் துமுஇஹி. நபியினுடைய அழுகை, அவர்களுடைய தாடியை நினைத்து, அவர்களது நெஞ்சை நினைத்து, அங்கே இருந்த அவர்களுக்கு கீழே இருந்த அந்த மண்களெல்லாம் நனைந்து விட்டன. தண்ணி ஊத்தினா எப்படி நனையும் மண், அந்த மாதிரி நபியினுடைய அழுகை அந்த மண்ணை நினைத்து விட்டன. பிறகு தலையை உயர்த்தினார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது கபரை நினைத்து அச்சமில்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்குமேனால் அது கண்டிப்பாக யாராகத்தான் இருக்க முடியும்? நபிமார்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களிலே நபிமார்களின் இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன?
கபருக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு எப்படி அழுகிறார்கள். தொழுகையிலே அன்னை ஆயிஷா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று அழுதால் தண்ணீரை கொண்டு கொதிக்க வைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து என்ன சப்தம் வருமோ, தண்ணீரை கொண்டு கொதிக்க வைக்கப்பட்ட பாத்திரத்திலிருந்து என்ன சப்தம் வருமோ, குன்து அஸ்மஉ மின்ஹு ஸௌதன் ககல்யில் மிர்ஜலி, அடுப்பின் மீது வைக்கப்பட்ட பாத்திரம் கொதிநீரை கொண்டு கொதித்து சப்தத்தை கிளப்புவது போல நபியின் நெஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சப்தத்தை நான் கேட்பேன். அழுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா இஹ்வானி, என் சகோதரர்களே, லிமித்லி ஹாதல் யௌமி ஃபஅஇது, இன்றைய நாளுக்காக என்ன தயாரிப்பை செய்திருக்கிறீர்கள் நினைத்து பாருங்கள். எப்படி நினைவூட்டுகிறார்கள் பாருங்கள். இதான் சகோதரர்களே மார்க்கம். மனைவியை கொண்டு இன்புறலாம், பிள்ளைகளை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடையலாம், உணவை நாம் ருசிக்கலாம், இன்பமான சுகமான மெத்தைகளிலே நாம் தூங்கலாம். ஆனால் எதுவும் அல்லாஹ்வின் அச்சத்தால் நாம் அழுவதிலிருந்து, ஆகிரத்தை நினைப்பதிலிருந்து, அமல்களை அதிகப்படுத்துவதிலிருந்து நம்மை திருப்பிவிடக் கூடாது. இதான் நமது மார்க்கம், இதான் நமது ரசூலுடைய வழிமுறை. துன்யாவின் இன்பங்களில் எந்த ஒன்றும் நம்மை அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவதிலிருந்து தடுத்து விடக்கூடாது. யாருடைய உள்ளம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழாமல் இறுகிவிட்டதோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இஹ்வானி லிமிஸ்ரி ஹாதல் யௌமி ஃபஅ, இன்றைய நாளுக்காக நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். ثم قال, சொன்னார்கள், استعيذوا بالله من عذاب القبر, استعيذوا بالله من عذاب القبر, கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப நம்ம ஜனாசாவை அடக்க செய்ய போகும்போது அந்த ஜனாசாவுக்கு துஆ செய்யறதுக்கு முன்னாடி யாருக்காக நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும்? யாருக்காக யாருக்காக செய்யறோமா? நினைப்பு வருதா? தலை குனிந்தல்லவா இருக்க வேண்டும். முகத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் கவலை தேய்ந்த ஒரு கவலையுடைய ஒரு முகமாக வல்லவா இருக்க வேண்டும். ஏதோ மகனோ அல்லது தம்பியோ அல்லது ஏதோ ரெண்டு இரத்த சகோதரர்கள், அதுவும் பிரிவால் மட்டும் அழக்கூடியவர்களாக. சஹாபாக்களும் அழுதார்கள். யாரை நினைத்து? இறந்தவர்களை நினைத்து சஹாபாக்களும் அழுதார்கள். நம்மளையும் பல பேர் அழுகிறாங்க, அழுகிறேன்னு சொல்லலை. ஆனால் அந்த அழுகை எதற்காக? சஹாபாக்கள் அழுதார்களே எதற்காக தெரியுமா? இவர் இப்போது சென்று விட்டாரே, இவருடைய தங்குமிடம் எதுவாக இருந்தது என்று நினைத்து அழுதார்கள். நம்ம இப்படி அழுகிறோம், உறவு பிரிஞ்சிருச்சே போயிருச்சேன்னு மட்டும்தான் அழுகிறோமே தவிர, என்னை விட்டு பிரிந்த இந்த உறவினர் இவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருந்ததா அல்லது இவருடைய தங்குமிடம் நரகமாக இருந்ததா, அதை நினைத்து அழக்கூடிய அழுகை சகோதரர்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல கபர்களுக்கு உள்ளே சென்றால் அங்கே நீங்கள் அடக்கம் செய்வதற்காக தயாரானால் உங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர். இன்று இறந்து போன தனது தாய் தந்தைக்கு கூட எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று தெரியாத மக்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுவதென்றால் அதனுடைய என்ன தாத்பரியம் என்றே தெரியாமல் இருக்கிறார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஃபர்லான, நஃபிலான, சுன்னத்தான இரவு பகல் எந்த தொழுகையிலாவது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் தொழுது முடித்திருக்கிறார்களா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி ومن فتنة المحيا ومن فتنة الممات وفتنة المسيح الدجال. கேட்கக்கூடிய துஆ என்ன? யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். எங்க கேட்கிறாங்க? எங்கே கண்டிப்பாக துஆ கேட்க வேண்டுமோ அதை கேட்டுவிட்டு தான் வேறு துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். இதை கேட்காம அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே அத்தஹியாத் ஸலவாத் ஓதியதற்கு பிறகு வேறு துஆக்களை ஓதியதே கிடையாது. இஸ்தஈது பில்லாஹ். நமக்கு தான் எல்லாமே அர்த்தம் தெரியாமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமே. எப்படி
நெருப்புன்னு தெரியும், ஆனா நெருப்பு சுடுன்னு தெரியாத மாதிரி. எப்படி? புலின்னு தெரியும், ஆனா புலி கடிக்காதுன்னு தெரியாத மாதிரி. எப்படி? எல்லாம் மனப்பாடம், எல்லாம் மனப்பாடம், ஆனா அர்த்தம் தெரியாம. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர் என்று சொல்லிவிட்டு நபி சொல்கிறார்கள், ஒரு முஃமின் இதா கான ஃபின் கிதாஇ மின துன்யா, துன்யாவில் அவனுடைய நாட்கள் முடிய நெருங்கி விடும்போது, வ இக்பாலி மினல் ஆகிரா, மறுமையின் காலத்தை நெருங்கும் போது, நஸல இலைஹி மலாயிகத்துர் ரஹ்மா. கவனிங்க, முதல்ல என்ன வார்த்தை சொன்னார்கள்? இன்னல் அப்தல் முஃமின், ஈமான் கொண்ட அடியான், அதாவது தனது நம்பிக்கையின்படி செயல்பட்ட அடியான், அவனுடைய துன்யாவுடைய வாழ்க்கை முடிந்து ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது, நஸல இலைஹி மலாயிகத்துர் ரஹ்மா மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்கள். பீதுல் வுஜூஹி, வெண்மையான முகம், கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்சு, சூரியனை போன்று அவர்களது முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். மஅஹும் கஃபனுன் ஹரீரத்தும் பைதா மின் அக்ஃபாலில் ஜன்னா, சொர்க்கத்தின் கஃபன்களில் இருந்து பட்டினாலான வெண்மையான கஃபனாடை அவர்களிடத்தில் இருக்கும். வஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னா, சொர்க்கத்துடைய நறுமணங்கள் இருக்கும். ثم يجيء ملك حتى يجلس منهم مد البصر, அந்த வந்த மலக்குகள் எல்லாம் இவன் பார்க்கக்கூடிய அளவிலே தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அதனாலதான் சில நல்லவர்களுடைய சக்கராத்துடைய ஹாலத்திலே அவர்களுக்கு அருகிலே நீங்கள் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும், அல்லது இதற்கு முன்னால் இறந்து போன நல்லவர்களின் வரலாறுகளை படித்திருந்தால் தெரிந்திருக்கும். பலர் சொல்லி இருக்கிறார்கள், நான் இப்போது பார்க்கக்கூடிய முகம் வேறு முகமாக இருக்கிறது, இதனால் வரை வாழ்க்கையிலே நான் பார்க்காத முகங்களாக இருக்கிறது. அவ்வளவுதான், அதுக்கு மேல தெரியாது, அதுக்கு மேல இந்த துன்யாவில் அவங்க பேச முடியாது. அழகான முகமுடையவர்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். எதை எதிர்பார்த்தவர்களாக? ஹத்தா சும்ம யஜீஉ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யார் வருவார்கள்? யாருடைய பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யார் வீட்டுக்கு வேணாலும், எப்ப வேணாலும், எந்த நேரத்தில் வேணாலும், எல்லா அதிகாரங்களையும் மீறி வரக்கூடிய ஒரு தனி அதிகாரம் உடையவர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். நீங்க பறந்தாலும் உங்களை வந்து அடைந்து விடுவார். நீங்கள் குகைக்குள் உங்களை பூட்டிக் கொண்டாலும், கோட்டைக்குள் உங்களை அடைத்துக் கொண்டாலும், உயர்ந்த கோபுரத்திலே உங்களை மறைத்துக் கொண்டாலும் அவருக்கு அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பே கிடையாது. 1000 காவலாளிகளை கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டாலும், லட்சக்கணக்கான படைகளை கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாக்க முயற்சித்தாலும் எல்லாரையும் சேர்த்து வேணா தூக்கிட்டு போயிடுவார். எப்படி? அந்த லட்சக்கணக்கான பேரை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் மலக்குல் மௌத். சாதாரண மௌத்தா, சாதாரணமான மலக்கா? சில அறிவிப்புகளிலே வருகிறது, மலக்குல் மௌத் இறங்கி ஜிப்ரீல்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு வந்தா அவ்வளவு பெரிய உருவமுடைய ஜிப்ரீல் அப்படியே சிட்டுக்குருவி மாதிரி ஆயிடுவார். பயந்து பயந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாரான்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஜிப்ரீல் எப்படியே மாறிடுவாரு. அதுக்கப்புறமா இல்லை வேற ஏதாவது தான் மலக்குல் மௌத் பேசுறாருன்னு சொன்னாதான் சுய உருவத்துக்கே வருவார். இப்படிப்பட்ட பயம் பாருங்க. அந்த மலக்கு ஆதமிலிருந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது நாள் வந்த அத்தனை கோடி மக்களின் உயிர்களையும் வாங்கியவர் அல்லவா? சும்ம யஜீஉ மலக்குல் மௌத் வருவார், தலையில உட்கார்ந்துருவார், சொல்வார், உக்ருஜி அய்யதுஹன் நஃப்ஸு த்தய்யிபா, நல்ல ஆன்மாவே நீ வெளியே வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. கானத் ஃபில் ஜஸதி த்தய்யிபி, நல்ல உடலில் நீ இருந்தாய். கையை கொண்டு, கண்ணை கொண்டு, கரத்தை கொண்டு, நாவை கொண்டு, உடலை கொண்டு பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், அப்படி செய்திருந்தால் அதற்காக பரிசுத்தமான தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, பரிசுத்தமான தௌபா. அந்த தௌபா நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து உங்களை வருந்த வைக்க வேண்டும். அடுத்த நாள் அந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காமல் உங்களை தடுக்க வைக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் அந்த பாவத்திற்காக நீங்கள் வருந்தும்படி உங்களை ஆக்க வேண்டும். அதுதான் தௌபா சகோதரர்களே. இது தௌபா அல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி உருட்டிவிட்டு திரும்ப போய் அதே நிலையில போய் மாறுகிறானே மனிதன், அது அல்ல தௌபா. தௌபா வருத்தத்தை கொடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்க வேண்டும். சொன்னார்கள், கானத் ஃபில் ஜஸதி த்தய்யிபி, நீ இருந்த உடலும் நல்ல உடல், நீயும் நல்ல ஆன்மா.
உஹ்ருஜி ஹமீததன் உஹ்ருஜி ராதியதன் மர்தியன் அன்கி. நீ அல்லாஹ்வுடைய புகழோடு நீ வா. அல்லாஹ் உன்னை திருப்தி கொண்டிருக்கிறான், நீயும் அவனை கொண்டு திருப்தி அடைவாய். உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவானின். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்கு உண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு உண்டு. வ அப்ஷிரி பி ரௌஹி வ ரைஹானின் வ ரப்பின் கைரி கதுபான். அல்லாஹ்வுடைய அருள்கள் உனக்கு உண்டு, சொர்க்கத்தின் நறுமணங்கள் உனக்கு உண்டு. கோபப்படாத இறைவன், உன்னை கோபித்துக் கொள்ளாத இறைவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவனை கொண்டு நற்செய்தி பெற்று நீ வா அப்படின்னு ஃபலா யஸாலு யுகாலு லஹா ذلك حتى تخرج. இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த உயிர் வாங்குற கஷ்டத்தை அவர் மறந்து விடுவார். அப்படிங்க, எப்படி இருந்தாலும் சரி உயிர் வாங்குற அதாப் இருக்குதே சாதாரணமானதல்ல. ஆனால் இந்த நற்செய்தியை அவர் சொல்லிக்கொண்டே அந்த உயிரை வாங்க வாங்க அவனுக்கு அந்த வலி தெரியாது, வேதனை தெரியாது, வந்து விடுவான். வந்தா எப்படி வாங்குவான்? ஃபதக்ருஜு தஸீலு கமா தஸீலுல் கத்ரத்து மின் ஃபீ ஸிகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் உள்ள அந்த தோல் துருத்தியிலிருந்து தண்ணீர் கசிவதை போல. எப்படி? அதுக்கு ஏதாவது சிரமமா? தண்ணி கசிகிறதுக்கு அந்த ஓட்டையிலிருந்தோ சின்ன ஒரு அந்த ஒரு கேப்ல இருந்தோ அந்த மாதிரி அவருடைய உயிர் அவருடைய உடலில் இருந்து அப்படியே வெளியே வந்துவிடும். வந்ததோ இல்லையோ ஃபயஹுதுஹா மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் அதை வாங்குவார், எடுப்பார். ويخرج منها كأطيب ريح مسك وجدت على وجه الأرض. இந்த பூமியிலேயே அப்படி ஒரு கஸ்தூரி நறுமணத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த நறுமணத்தோடு அந்த உயிர் வெளியே வரும். ஆனா இங்க என்ன நடக்கும்? இவர் வாங்கிட்டார். யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா? யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? உறவினர்களா? ஆம்புலன்ஸா? யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? மலாயிக்கத்துர் ரஹ்மா. சொர்க்கத்திலிருந்து கஃனை கொண்டு வந்திருந்த, நறுமணத்தை கொண்டு வந்திருந்த, அவனுடைய பார்வையின் தூரம் அளவுக்கு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ரஹ்மத்துடைய மலக்குகள் என்ன செய்வார்கள் என்றால், மலக்குல் மௌத்துடைய கையிலிருந்து தங்க கைக்கு அந்த உயிரை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து விட்டு அவர்கள் கொண்டு வந்திருந்த கஃன் ஆடையை அணிவிப்பார்கள். அந்த நறுமணத்தை அதற்கு பூசுவார்கள். பூசினால் அடுத்து என்ன ஆகும்னு சொன்னா, அப்படியே இந்த வானவர்கள் ரெண்டு பேரா வானம் வரைக்கும் இருப்பார்கள். ரெண்டு பேரா மாற்றிக் கொள்வார்கள். ரெண்டு பேரா வாங்கி வாங்கி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். முதல் வானம் வரைக்கும் போயிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சகோதரர்களே. போன உடனே அந்த மலக்குகள் கேட்பார்கள் அந்த வானத்தின் காவலாளி இடத்திலே, நீங்கள் திறக்க வேண்டும், அனுமதி திறங்கள் என்பதாக. அப்ப அந்த வானத்தினுடைய காவலாளிகள் மலக்குகள் கேட்பார்கள், இது என்ன ரொம்ப ஒரு அருமையான நறுமணமாக இருக்கிறதே, ஒரு நல்ல நறுமணத்தை உடைய பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக தெரிகிறதே, பூமியிலிருந்து இந்த ஆன்மா வந்திருக்கிறதா? இந்த ஆன்மா யாருடைய ஆன்மா? இவர் யார் என்பதாக கேட்பார்கள். அந்த மலக்குகள் சொல்வார்கள், ஃபுலானு புனு ஃபுலானின் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் உலக மக்கள் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பெயர்களில் மிக அழகிய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக சொல்வார்கள். அப்போது அந்த மலக்குல் மௌத்துக்கு எப்படி மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் லிஸ்ட்டை கொடுத்திருந்தானோ அந்த மாதிரி அந்த காவலாளிக்கும் அல்லாஹ் லிஸ்ட்டை கொடுத்திருப்பான். இன்னாருடைய உயிர் இன்ன நேரத்தில் வரும், இதான் அவருடைய பட்டியல் சொல்லி அந்த வானத்துடைய காவலாளி கரெக்ட், இவருடைய பேர் நமக்கு வந்திருக்கிறது. சொல்வார், மர்ஹபம் பின் நஃப்ஸி தய்யிபா கானத் ஃபில் ஜஸதி தய்யிபி. இந்த நறுமணம் மிக்க இந்த உயிரை வரவேற்கிறோம். நல்ல உடலில் அல்லவா இந்த உயிர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய அருள் உன் மீது இறங்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஜஸதின் குன்தி தஅமிரீனஹி. எந்த ஒரு உடலை நீ இதுவரை உலகத்தில் செழிப்பாக்கி கொண்டிருந்தாயோ, எந்த உடலில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயோ, அந்த உடலின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை இறங்கட்டும். சொல்வார்கள், உதுகுலி ஹமீதத்தன், நீ வானத்திற்குள் வா, நல்ல புகழோடு வா. வ அப்ஷிரி பி ரௌஹின் வ ரைஹானின் வ ரப்பின் கைரி கதுபான்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் உனக்கு உண்டு, நறுமணங்கள் உனக்கு உண்டு, உன் மீது கோபப்படாத இறைவன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படியாக ஒவ்வொரு வானவரும் வரவேற்று அடுத்த இரண்டு வானவர்களாக இரண்டாவது வானத்திற்கு அழைத்து சென்று அவர்களும் இவர் யார் என்று கேட்டு அவர்களுக்கு சொல்லப்பட்டு பிறகு அவர்கள் வாழ்த்து சொல்லி இப்படியாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை செல்லப்படும். அல்லாஹ் சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், என்னுடைய அடியானின் அவனுடைய பதிவு புத்தகத்தை அவனுடைய ரூஹை இல்லியீன்களிலே வைத்து விடுங்கள். வஅஈதுஹு இலல் அர்தி, இப்போது அவனை பூமிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு செல்லுங்கள். ஏன்? ஃபஇன்னி மின்ஹா கலக்துஹும், அதிலிருந்து தான் நான் அவர்களை படைத்தேன். வஃபீஹா உஈதுஹும், அதிலிருந்து தான் நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன். ஃபஇன்னி மின்ஹா கலக்துஹும், அந்த மண்ணிலிருந்து தான் நான் அவர்களை படைத்தேன். வஃபீஹா உஈதுஹும், அந்த மண்ணுக்கே திரும்ப நான் அவர்களை கொண்டு செல்வேன். வமின்ஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உக்ரா, மற்றும் ஒரு முறை அதே மண்ணிலிருந்தே நான் அவர்களை எழுப்புவேன். ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதிஹி, வானம் வரை எடுத்து செல்லப்பட்ட அவனுடைய ரூஹ் திரும்ப அவனுடைய உடலுக்கு கொண்டு வரப்படும். இதா உதுஅ ஃபீ கப்ரிஹி, அவனுடைய கபரிலே அவனுடைய உடல் வைக்கப்பட்டால் லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம் இதா வல்லவ் முத்பிரீன், அவனை அடக்கம் செய்த அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள் திரும்பி செல்லக்கூடிய செருப்பின் சப்தங்கள் அவனுக்கு கேட்க வைக்கப்படும். அதை கேட்பான். எப்படி இருக்கும்? ஃபயதீஹி மலகான், இரண்டு வானவர்கள் வருவார்கள். அஸ்வதானி அஸ்ரகான், கருப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய கண்கள் நீல நிறமாக இருக்கும். யுகாலு லி அஹதிஹிமல் முன்கர் வல் ஆஹருன் நகீர், ஒருவருக்கு முன்கர் என்றும் ஒருவருக்கு நகீர் என்று சொல்லப்படும். ஃபயுஜ்லிசானிஹி, அவனை உட்கார வைப்பார்கள். غير فزع ولا مشعوف, திடுக்கத்தை தராமல். ஏன் இங்கு யாருடைய உயிரை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது? அல் அப்துல் முஃமின், முஃமினான அடியான். அவனுக்கு திடுக்கத்தை தராமல், அவனுக்கு பதட்டத்தை தராமல் அவனை உட்கார வைப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, விசாரணை ஆரம்பமாக போகிறது. யாராக இருந்தாலும் சரி, மூமின் தான், அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதம், நேர்மை அவன் ஏற்படுத்திய அந்த விதியின்படி அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த விசாரணை ஆரம்பமாக போய் அல்லாஹ்வுடைய அருள் என்ன, அந்த விசாரணையில் என்ன விசாரிக்கப்படுவோம் என்பதை நமக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இது ஒரு பெரிய ஆதாரம், அத்தாட்சி அல்லவா? அல்லாஹ் அந்த வானவர் கேட்பார் உட்கார வைத்ததற்கு பிறகு, கேள்வி என்னங்க? நம்ம நினைக்கிறோம் அதான் 10 ரூபா புத்தகத்தில் படிச்சுடுமே ஈஸியாக பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. எப்படி 10 ரூபா புத்தகத்தை வாங்கி அதான் 3 கேள்வி, மர்ரப்புக்க, உனது இறைவன் யார், அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய 3 கேள்வி பதிலை படிச்சாச்சு, அவ்வளவுதானே. அன்பிற்குரியவர்களே, இது அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. இது ஒரு முறை படித்துவிட்டு நினைவில் வைத்துக்கொண்டு சொல்லப்படுகின்ற விஷயம் அல்ல. எத்தனையோ பரீட்சைகளை நீங்கள் பாருங்கள், படித்துவிட்டு சென்று ஃபெயில் ஆகி கொண்டு வரக்கூடிய மக்களை பாருங்கள். ஏன்? அந்த பதட்டம். அதுவும் நேருக்கு நேராக உட்கார்ந்து கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சு. பல இன்டர்வியூகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். எல்லா விஷயங்களுக்குண்டான தெளிவான விளக்கம் தெரிந்து கூட கேட்பவரின் அந்த தோரணையை பார்த்து, அவருடைய மதிப்பு மரியாதையை பார்த்து பயந்து பதில் சொல்லாமல் ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி வெளியே வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இங்கே கேட்கக்கூடியவர் யார்? மலக்குல் முன்கர் நகீர். கேட்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? அவ்வளவுதான். யா அல்லாஹ், மர் ரப்புக்க, உனது இறைவன் யார்? எப்போது இந்த பதிலுக்குண்டான, இந்த கேள்விக்குண்டான பதில் இருக்கும்? வாழ்க்கை இருக்குமே. ஆனால் நம்ம என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? இன்று வரை நம்மிலே யாராவது இந்த கேள்வி என்னங்க இப்படி ரொம்ப காலமா சொல்லப்படுது, நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கோமே, இப்படி என்ன இந்த கேள்வி இருக்குதுங்க என்னங்க, அப்படி இந்த கேள்வி 3 கேள்வியில என்ன விளக்கம் இருக்கு சிந்திக்கிறோமா? அதான் நேரம் இல்லையா ஜெர்த்து. ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ பிஸி. நாங்கள் எங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, எங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, எங்களுக்கு பார்க் இருக்குது, பீச் இருக்குது, எங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது. எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கு? 3 கேள்வி, 3 விசாரணை. முதல் கட்ட விசாரணை, மன்னரையின் விசாரணை.
இதுல ஜெயிக்காம இதுல பாஸ் ஆகாம வேற எதுலையுமே ஆகிரத்தில் ஜெயிக்க முடியாது. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு வந்துட்டாங்கன்னா நபித்தோழர்கள்ல அவர்களை விட அதிகமாக அழுத நபித்தோழர் யாருமே கிடையாது. யார் அவர்கள்? எந்த உஸ்மானை பார்த்து உஸ்மான் இனி என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த உஸ்மானை தண்டிக்கவே மாட்டான் என்று சொன்னார்களோ நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? ராத்திரியெல்லாம் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்படி இந்த மாதிரி நம்மள யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை? அவர்களுடைய நிலை என்ன? இரவு, அதாவது சஹாபாக்கள்ல ராத்திரி தொழுக எல்லாரும் தொழுதுருக்கிறாங்க. ஆனா உஸ்மானை பொறுத்தவரை அதாவது ஒரு சில நம்ம அதை சொல்றதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அளவுக்கு தான் இரவில் அவங்க ஓய்வெடுத்திருப்பாங்களே தவிர இரவிலே அதிக நேரம் நின்று வணங்கிய சஹாபாக்கள், அதிகமாக இரவிலே குர்ஆனை ஓதிய தோழர்கள் என்றால் உஸ்மான் அவர்களைத்தான் சஹாபாக்களே குறிப்பிடுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டை எல்லாம் முற்றுகையிட்டு இஸ்லாமிய எதிரிகள் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கவலையும் இல்லை, தொழுகையிலே நின்று கொண்டு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள். நம்மள ஒருத்தருக்கு அந்த மாதிரி நேரம் இருந்தால் எப்படி இருக்கும்? சுத்தி எதிரிகள் இவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரில உஸ்மான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்ப கேள்வி என்ன? மர் ரப்புக. 10 ரூபா புக்கில் படிச்சிடலாமா? இல்லை சகோதரர்களே, இது வாழ்க்கையிலே குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து படித்து ஒவ்வொரு நாளும் இது உணரப்பட்டால்தான், நம்பிக்கையாக உணரப்பட வேண்டும், கொள்கையாக, செயல்பாடாக, பண்புகளாக, ஒழுக்கங்களாக இது உணரப்பட வேண்டும். அப்போதுதான் பதில் வரும். எப்படி? 10 ரூபா புக்கில் படிச்சுட்டா பதில் வந்துடாது. அதான் ஈஸியாக வந்துருமே, எல்லாரும் வாங்கி படிச்சிருவாங்களா? அடுத்து வரும். இதே கேள்வி யாரிடத்தில் கேட்கப்படும்? ஒரு முனாஃபிக்கிடத்திலே கேட்கப்படும், ஒரு போலியான ஒரு முஸ்லிமிடத்திலும் கேட்கப்படும், ஒரு காஃபிரிடத்திலும் கேட்கப்படும். அவர்களுடைய பதில் என்ன தெரியாதா? அந்த மலக்குகள் கேட்பார்கள், மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். என்ன வார்த்தை இது? ரப் என்ற வார்த்தை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இந்த ரப்பு என்ற வார்த்தையை சொல்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹால இதை சொல்லாம அல்லாஹ்வை புகழ முடியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை தடவை ஃபாத்திஹால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம்? அல்லாஹு தஆலா தன்னை புகழ்ந்து கொள்வதற்காக அவன் தனக்கென தேர்ந்தெடுத்துக் கொண்ட அற்புதமான, அருமையான, அழகான பெயர்களில் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன். ரப், மஅபூத், வணங்கப்படக்கூடியவன், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன், நன்றி செலுத்துவதற்கு, நன்றி செலுத்தப்படுவதற்கு தகுதியானவன், உரிமையாளன், சொந்தக்காரன், எஜமானன், அரசன், அதிபதி. எப்படிப்பட்டவன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலக மக்கள் எல்லாம் வணங்குவதற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மஅபூதில் ஆலமீன். உலக மக்கள் எல்லாம் வணங்க வேண்டிய ஒரே ஒரு கடவுள், அவர்களை படைத்தவன். ரப் என்பதற்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறக்குறைய 13 அர்த்தங்களை எழுதுகிறார்கள். அதிபதி, அரசன், சொந்தக்காரன், உரிமையாளன், எஜமானன், வணங்கப்படக்கூடியவன், படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன், தேவைக்கு ஏற்ப மனிதர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவன், அவர்களின் தேவையின் நேரத்தில் அவர்களுக்கு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அவர்களை எப்படி பண்படுத்த வேண்டும் என்று எப்படி பண்படுத்த வேண்டுமோ அப்படி பண்படுத்தக்கூடிய முரப்பி. சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அர்த்தங்கள்லாம் சும்மா என்ன பரீட்சைக்கு மனப்பாடம் பண்றதுக்கு எழுதுற வார்த்தைகளா?
அல்லது வாழ்க்கையிலே உணரப்பட வேண்டிய நம்பிக்கைகளா? இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். இந்த முதல் கேள்வி, அடுத்த கேள்வி அப்புறம் இருக்கணும். இந்த ஒரு கேள்வியை இன்றைய நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். மர்ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வானவர் கேட்கிறார். பொய் சொல்ல முடியுமா? எது உள்ளத்தின் ஆழத்தில் நம்பிக்கையாகவும் வாழ்க்கையிலே செயல்பாடாகவும் இருந்ததோ அப்போதுதான் அந்த பதில் வருமே தவிர நினைவிலே மனப்பாடம் செய்து கொள்வதால் அந்த பதில் வராது. அப்ப என்ன? அல்லாஹ்வின் மீது அவனுக்கு உண்டான இணை வைத்தல் கலக்காத நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும்? ஷிர்க் கலக்காத நம்பிக்கை இருக்க வேண்டும். வணக்க வழிபாட்டிலே இணை வைத்தல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பண்புகளிலே இணை வைத்தல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் குணாதிசயங்களிலே இணை வைத்தல் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நேசிப்பதில் இணை வைத்தல் இருக்கக்கூடாது. ரொம்ப பேருக்கு தெரியும், கபருக்கு போய் சுஜூது செய்யறது ஷிர்க்குன்னு சொல்லி. அல்லாஹ்வை நேசிப்பது போல படைப்புகளை நேசிப்பது ஷிர்க் என்று அறிந்திருக்கிறோமா? நான் கேட்கறது விளங்குதா? எப்படி தர்காவுக்கு போய் சுஜூது செய்யறது ஷிர்க்குன்னு சமுதாயம் தெரிஞ்சு வச்சிருக்கு ஓரளவுக்கு. அதுவும் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதையே மார்க்கமாக கொண்டு இருக்கக்கூடிய கூட்டங்களும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே எதை பற்றி? எத்தனை ஷிர்க்குகள் இருக்கின்றன. நேசிப்பதிலே ஷிர்க், பயப்படுவதிலே ஷிர்க், கீழ்ப்படிவதிலே ஷிர்க், இப்படி சட்டங்களை பின்பற்றுவதிலே ஷிர்க். 7 வகையான இணை வைத்தல்கள். ஒன்றா ரெண்டா? மிகப்பெரிய ஒரு அபயகரமான நிலையை உண்டாக்கக்கூடிய ஷிர்க்குகள். இதை செஞ்சா மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடும், அவ்வளவுதான். தௌபா செய்யாத வரை மார்க்கத்திற்குள் அவன் திரும்ப மாட்டான். அப்ப இபாதத்துகளில் எப்படி அல்லாஹுவை மட்டும் கலப்பற்றவர்களாக கொண்டு வருகிறோமோ அந்த மாதிரி அல்லாஹுடைய நேசத்திலே நம்முடைய உள்ளத்திலே யாருடைய நேசம் இருந்தது? யாருடைய பயம் மிகைத்திருந்தது? நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம்? துஆவிலே ஷிர்க். நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நமது பிரார்த்தனைகளை, உள்ளத்தின் அந்த வேண்டுதல்களை, கோரிக்கைகளை அல்லாஹ் ஒருவரிடத்தில் மட்டுமே வைத்து கலப்பற்ற முறையில் நாம் இருந்தோமா? இதிலெல்லாம் பாஸ் ஆகியிருக்கணும் சகோதரர்களே. இதுல எங்கேயாவது வாழ்க்கையில ஒரு ஓட்டை விழுந்துருந்துச்சு, அங்க பதில் பேச முடியாது, ரப்பி அல்லாஹ் சொல்ல முடியாது. இதுல எங்கேயாவது ஒரு ஓட்டை விழுந்திருக்குமே ஆனால் நீங்க 1000 ஹஜ்ஜி செஞ்சிருந்தாலும் சரி நாவுக்கு பூட்டு போடப்பட்டு விடும், அவ்வளவுதான். இவன் சொல்லுவான் ஆ ஆ கத்துவான். எப்படி கத்துவான்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆ ஆ ஏதோ மக்கள் சொன்னார்கள், நான் சொன்னேன். யோசித்து பாருங்கள். ஷிர்க், இணை வைத்தல். படிக்கிறோமா? தௌஹீதை படிக்கிறோமா? ஈமான படிக்கிறோமா? இந்த வேலையில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சின்ன 3 மாதம் டிப்ளமா முடித்தா ஒரு 2000 திர்ஹம் சம்பளம் கூட கிடைக்கும்னு தெரிஞ்சா தூக்கம் வருமா? மண்டையில் நுழையாட்டியும் கூட செவுத்துல முட்டியாவது உள்ளார நுழைச்சிருவாங்க. எப்படி? புரியலனாலும் கூட எங்கேயாவது போய் யார்ட்டையாவது கெஞ்சி எப்படியாவது பாஸ் ஆகி அந்த பேப்பரை கொண்டு வந்து அந்த 2000 திர்ஹம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிடாதா? சொல்லுங்கள் பாருங்கள் சகோதரர்களே, சாதாரண பிரச்சனையா? நம்முடைய பிரச்சனை சாதாரண பிரச்சனையா? சொல்லுங்க. ஈமானை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே. எதுக்கு இந்த மர்கஸ்? பெண்களுக்கு இந்த மர்கஸ் இருக்கு, ஆண்களுக்கு என்னங்க மர்கஸ் இருக்கு? ஏதாவது இருக்கா? எங்களுக்கு எங்க எதிர்த்து இருக்குது? எங்களுக்கு வேலையே கரெக்டா இருக்குது. அப்ப பெண்களுக்கு தான் மார்க்க கல்வியா படிப்பா? தௌஹீது, இபாதத்து, ஈமானு, ஷிர்கு, தௌஹீது, தஜ்வீது இதெல்லாம் பெண்களுக்கு தர. நம்ம வீட்டு பெண்களை நேர்ந்து விட்டாச்சுங்க. இப்படி நம்ம ஊர்ல நாகூர் தர்காவுக்கு நேர்ந்து விடுவாங்க. நேர்ந்து பாருங்க, எதெல்லாம் நேர்ந்து விடுறாங்க? யாருக்கு நேர்ச்சி செய்யறது?
அந்த மாதிரி பெண்களை மாட்டாப்பா நீங்கள் போங்கப்பா, தொந்தரவு வேணாம்ப்பா, எங்களுக்கு நிம்மதியாக போயிட்டு வாங்கப்பா. எப்படி சில பேர் அப்படி கூட செய்கிறவங்க இருக்காங்க. வீட்டில் இருந்தால் சும்மா இருந்தால் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்கம்மா, போங்கம்மா தஜ்வீத் கிளாஸுக்கு, போங்கம்மா எங்கேயாவது அரபி கிளாஸுக்கு. அப்படியா சகோதரர்களே? நமக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், நினைத்து பார்க்க வேண்டாம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை முதலாவதாக கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். நபியே, எதனுடைய இல்மை? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை படித்துக் கொள்ளுங்கள் நபியே. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாட்சியம் எப்போது முறியும், எப்போது இது உறுதி பெறும், எதை கொண்டு முழுமை பெறும், எதை கொண்டு இது பாழடையும், குறைந்துவிடும், பலவீனப்படும் தெரிய வேணா? நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா அதோட நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் கோட்டையை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? எத்தனை நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து எச்சரிக்கை செய்து பயமுறுத்தினார்கள். அபூபக்கரை பார்த்து கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? யாருங்க? யார் அபூபக்கர்னா? யா அல்லாஹ், அவங்களிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கரே ஷிர்க்க ரொம்ப பயந்துக்குன்னு சொல்லிட்டு. யார்கிட்ட சொல்றாங்க? நம்மெல்லாம் எப்படி திரும்ப நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்மெல்லாம் அக்மார்க் மாதிரி, எப்படி ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கின மாதிரி எல்லாம் நம்மளே நமக்கு நம்முடைய இதுக்கு மார்க் போட்டு வச்சிருக்கிறோம். ஒழுங்கா போட்டுக்கிறோமா? எதன் அடிப்படையில் மார்க் போட்டோம் சொல்லுங்க? ஒரு லிஸ்ட் எடுக்கு, ஒரு செக் லிஸ்ட். 5 வேளை ஜமாத் கரெக்டா கிடைக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே போர் முடித்து பல நாட்கள் போர் செய்துவிட்டு தொடர்ந்து பயணம் செய்து வந்து களைத்தவர்களாக படுத்தார்கள். சுபுஹுடைய ஜமாத் தவறிவிட்டது, சூரியன் உதித்து விட்டது, பயந்தார்கள், அழுதார்கள். இது ஷைத்தானுடைய இடம், உடனடியாக கிளம்புங்கள் என்று புறப்பட்டு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். வாழ்க்கையிலே ஒரு நாள், ஒரு முறை சுபுஹுடைய தொழுகை தவறியதற்காக அந்த இடமே இதில் ஷைத்தான் நம்மை ஆட்கொண்டு விட்டான், நம்மை ஷைத்தான் மறக்கடித்து விட்டான், இந்த இடத்துல இனி அடுத்த நொடி இருக்கக்கூடாது, உடனே கிளம்புங்கன்னு கொண்டு போனாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு யாராவது வீட்டுல குடியிருக்க முடியுமா? ஒரு நாள் சுபுஹ் தொழுகையின் நேரம் தவறிய காரணத்தால் அந்த இடத்துக்கு கிளம்புங்கட்டாங்க. எந்திரிச்சாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ், பிலால் என்ன ஆச்சு உனக்கு? எழுப்புறதுக்காக உன்னை உட்கார வச்சுட்டு போனே, சும்மா தூங்கல ரசூலுல்லாஹ். என்னங்க தூங்கினாங்களா? சும்மா கேட்டாங்க, யார் நம்மை சுபுஹ் தொழுகைக்காக எழுப்புவார்கள்? பிலால் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் எழுப்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களை நிம்மதியாக படுத்தாங்க. பிலால் ஒட்டகத்தில் சாஞ்சிக்கிட்டு இப்படியே கிழக்க பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். தூங்க வந்துருச்சு. பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பார். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சோட பிலால் அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. பயந்து போய், யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிடித்த தூக்கம் எனக்கும் பிடிச்சிருச்சுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தூக்கம் அகதல்லதி அகதக அகதனி, உங்களை பிடிச்ச தூக்கம் எனக்கும் பிடிச்சிருச்சு ரசூலுல்லாஹ், நான் வேணும்னு தூங்கலன்னாங்க. கிளம்புங்க. அடுத்த நிமிஷம் நிக்க உடலையே. யாராச்சும் பல்லு விளக்கிக்கிற, இந்த இஸ்திஞ்சா போய்க்கிற விட்டாங்களா? கட்டுங்க, கிளம்புங்கட்டாங்க. அந்த இடத்த விட்டு நல்ல தூரம் போனதுக்கு பிறகு எல்லாம் ஒழு செய்யுங்கன்னு சொல்லி ஜமாத்தா தொழுகை நடத்துறாங்க. சொன்னாங்க, ஷைத்தான் அந்த இடத்துல நம்மை பிடித்து விட்டான், ஷைத்தான் அந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்க கண்டோமினியத்தை உங்க வில்லாவெல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போயிடும். இல்லைங்க, ஒரு நாள் சுபுஹ் தொழுகையுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்ஸாப் யுத்தத்திலே ஒரு மாசம் அஹ்ஸாப் யுத்தம், ஏறக்குறைய 3 நாள்கள், அதுல உச்சக்கட்ட நாட்கள். எதிரிகள் ஈட்டிகளை கொண்டு, அம்புகளை கொண்டு முழுசா தாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தாக்குறாங்க? கொஞ்ச நேரம் கேடயத்தை முன்னால் வைத்துக் கொண்டு இருக்கவில்லை என்றால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர தொழ முடியல, அஸர தொழ முடியல, மக்ரிப தொழ முடியல. எப்படி பயந்தார்கள் தெரியுமா? எப்படி அழுதார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதற்காக மன்னிப்பு கேட்டார்கள் தெரியுமா? ஷகலூனா
ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா, அஸ்ர் தொழுகை கூட தொழ முடியாமல் ஆக்கி விட்டார்களே. வாழ்க்கையில போர்ல எதிரிகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது தவறிவிட்ட தொழுகைக்காக நபி அழுததை பாருங்கள். இன்னைக்கு நமக்கு எப்படிங்க? கொத்து கொத்தா போய்கிட்டே இருக்கும். எப்படி? கணக்கில்லாம போய்கிட்டே இருக்கும். உஷாரே வராது, சொரணையே இருக்காது. உடல்ல எங்கேயாவது மரத்து இருக்கும் பாருங்க, அது கிள்ளுனா ஏதாவது உணர்வு இருக்குமா? அந்த மாதிரி இஸ்லாமின் தூண் தொழுகையிலே இருந்தால் அடுத்ததை பத்தி என்னங்க சொல்றது? ஹலால் ஹராம் பத்திலாம் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு முதல் டெஸ்ட் தொழுகை சொன்னாங்க. தொழுகையிலேயே இப்படி இருக்குன்னு சொன்னா அபூபக்கரை பார்த்து என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொன்னாங்க? ஷிர்கை பயந்து கொள் அபூபக்கரே. நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம்? நம்ம என்னங்க ஷிர்கு செஞ்சிட போறோம்? எப்படி? ஷிர்க்குனா என்னன்னு தெரிஞ்சாதானே அது செய்யறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். எப்படி? ஷிர்க்குனா என்னன்னு நமக்கு படிச்சிருந்தா தானே அது எங்க கிடைக்கும்? எங்கேயாவது டிகிரி சர்டிஃபிகேட் நடத்துறாங்களா? எங்கேயாவது பள்ளிக்கூடங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸில், எம்பிபிஎஸ் கோர்ஸில், ஏதாவது பிஎல் கோர்ஸில், பிஏ எக்கனாமிக்ஸ் எங்கேயாச்சும்? நிறைய படித்தவங்களாம் இங்கே இருக்கிறீங்க, நான்லாம் அவ்வளோ படிக்கல. ஏதாவது ஒரு கோர்ஸில் ஷிர்க் என்றால் என்ன, எதனால் ஒரு மனிதன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான், எந்தெந்த செயல்கள் ஒரு மனிதனுடைய ஈமானை பாதித்து ஷிர்கிலே தள்ளிவிடும். யா அல்லாஹ், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹ்தூன். யார் தங்களது ஈமானில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் மர்ரப்புக்க என்பதற்கு ரப்பி அல்லாஹ்னு சொல்ல முடியுங்க. யார் சொல்ல முடியாது? அதை தெரியாதவர் அதன் அடிப்படையிலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தனது கல்பை ஷிர்க்கிலிருந்து, நயவஞ்சகத்திலிருந்து, குஃப்ரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளாமல் ஏதோ மக்கள்லாம் அமல் செய்யறாங்க நானும் அமல் செய்யறேன்னு இருந்தாருன்னு சொன்னா அந்த அமல்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது? சொல்றது புரியுதா? அல்லாஹ் நபியை பார்த்தே நபி இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், நபி நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னா நம்மெல்லாம் என்னங்க? இங்க பாருங்க, ரொம்ப ஈஸிங்க இது. இந்த இல்மு இருக்குதே ரொம்ப ஈஸி, எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை 10 நிமிடம் 20 நிமிடம் வாரத்திற்கு ஒரு நேரம் என்று நீங்கள் ஒதுக்கினால் படித்துக் கொள்ளலாம். படிக்க தான் தெரியும் இவ்வளவு நாள் இதை நாம் தெரியாமல் இருந்து விட்டோமா என்று, இதை அறியாமல் இருந்து விட்டோமே என்ற கவலை என்ற ஏக்கம் உங்களுக்கு எப்போது வரும்? படித்தால் தானே வரும். அப்ப அடுத்த கேள்வி கேட்பாங்க உன்னுடைய, சரி இந்த கேள்வியிலே ரப்புக்கு என்று கேட்டு ரப்பி அல்லாஹ். அடுத்து கேட்பாங்க மலக்குகள், ஹல் ரஐத் அல்லாஹ், ரப்பி அல்லான்னு சொன்னியே நீ அல்லாவை பார்த்திருக்கிறியான்னு சொல்லி குறுக்கு விசாரணையை பார்த்தீங்களா? யா அல்லாஹ். அந்த மனிதன் சொல்லுவான், மா யம்பகி லி அஹதின் அய்யர் அல்லாஹ், துன்யாவில் இருக்கும் பொழுது அல்லாவை பார்க்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. புரியுதா? எந்த தரிகால போனாலும் சரி நான் அல்லாவை காட்டுறேன்னு சொன்னா எல்லாம் போலின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. சொல்லுவான் அந்த அடியான், அல்லாவை பார்க்கக்கூடிய தகுதி துன்யால யாருக்கும் கிடையாது. அடுத்து அந்த மலக்குகள் கேட்பார்கள், மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? அவன் சொல்லுவான், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப யாருடைய வணக்க வழிபாடு, பண்பு, பொருளாதாரம், அஹ்லாக், தொழில் துறை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தீனை பேணி இருந்தார்களோ அவர்களால் சொல்ல முடியும். யாரால கிடையாது. ஊர் ஜமாத்துல 10 ரூபா கொடுத்து வருஷத்துக்கு ரிஜிஸ்டர்ல பேர் எழுதிக்கிறாங்க பாருங்க, அவர்களால் அல்ல. அடுத்து கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபி ஹாதா الرجل الذي بعث فيكم, இதோ இந்த மனிதரை பார், உங்களில் அனுப்பப்பட்ட இவர் விஷயத்திலே நீ என்ன சொன்னாய்? ஃபயகூல் ஹுவ அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூல், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சியிட்டு சொல்வார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். 3 கேள்விக்கும் பதில் சொன்னது மட்டுமல்ல, கடைசியா என்ன சொல்வாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அடுத்து அந்த மாணவர்கள் சும்மா விட்டாங்களா? அடுத்த குறுக்கு விசாரணை, ஃபயகூலானி லஹு வமா யுத்ரீக, எப்படி நீ அறிந்தாய் இதை, எதை கொண்டு நீ தெரிந்தாய்? அந்த
அந்த மனிதன் சொல்லுவான், கரது கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை கற்றேன் என்று சொல்வான். சொல்லுங்க பார்க்கலாம். சுய பரிசோதனையுடைய நேரம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் கரது கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை படித்தேன், கற்றேன். கரது கிதாப் அல்லாஹ், அதன் மூலமாக நான் இதை அறிந்து கொண்டேன். ஃபஆமன்து பி, அப்புறம் சொல்லுவான் வஜஅனா பில் பையினாத்தி மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான அத்தாட்சிகளை எங்களுக்கு கொடுத்து சென்றார். ஃபஸத்தக்னாஹு, அவரை நாங்கள் உண்மையாளர் என்று நம்பினோம். படிக்க கூடாததையெல்லாம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் செல்வதற்கு நேரம் இருக்கிறது, பார்க்க கூடாதவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வின் வேதத்தை கற்பதற்கு, படிப்பதற்கு, அதை தேடிச் சென்று அதை பெறுவதற்கு நேரம் இல்லைன்னு சொன்னா, இதை விட நகூசத்து பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்களா? தர்த்திரியம் பிடிச்சவங்க. தர்த்திரியன்னு ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் யாரை சொல்லுவாங்க தர்த்திரியம் பிடிச்சவன்னு சொல்லி? படிக்காதவன்னு சொல்லுவாங்க, சம்பாதிக்காதவன்னு சொல்லுவாங்க, காசு பணம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஊரில் பொதுவாக சொல்கிறத நான் சொல்கிறேன். காசு பணம் இல்லாதவன், படிக்காதவன், ஒரு எதுக்குமே எந்த வேலைக்குமே உருப்படாதவன், அவனை பார்த்து என்ன சொல், தரித்திரியம் பிடிச்சவன் சொல்லுவாங்க. தரித்திரியம் பிடித்தவர்கள் என்றால் முதலிலே யார்? அல்லாஹ்வின் வேதத்தை படிக்காதவன், உணராதவன். அஷ்கா ஹல்கில்லா, அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே மிக மோசமான தரித்திரியம் யாருடையது? எவன் அல்லாஹ்வின் வேதத்தை திறந்து படித்து கற்கவில்லையோ. சொல்லுங்க பார்க்கலாம். அதானங்க பெரிய தரித்திரியம், அதான பெரிய முசீபத்து. உலகத்தில் கண்ணு இல்லாமல் இருக்கிறது முசீபத்தா? சஹாபாக்கள்ல கண்ணு இல்லாதவங்க இல்லை. அடிமையாக வாழ்வது, வேலைக்காரனாக வாழ்வது முசீபத்தா? சஹாபாக்களில் அடிமையாக வாழ்ந்தவர்கள் இல்லை. ஏழ்மையிலே வறுமையிலே வாழ்வது முசீபத்தா? சஹாபாக்களில் அப்படி வாழ்ந்தவர்கள் இல்லை. அல்லாஹ் அக்பர். அவருடைய வார்த்தையை பாருங்க சகோதரர்களே. கரஅது கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றேன் மாணவர்களே, அதை நம்பிக்கை கொண்டேன். எனது தூதருடைய பொன்மொழிகள், அத்தாட்சிகளை நான் படித்தேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வேதம் திறந்த புத்தகமாக நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் நீங்க கேட்கிற மொழியில உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருப்பதை போன்று ஒரு ஹதீஸுடைய ஆதாரபூர்வமான நூல் உங்களுடைய வீட்டில இருக்குமே. ஆனால் எத்தனை பேருங்க கொண்டு போறோம்? கேட்கிறது உங்களுக்கு புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹீஹான ஹதீஸ் நூல் உங்களிடத்தில் இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வீட்டில் இருப்பதை போன்று. அதை நீங்கள் எடுத்து படித்தால் நபியிடம் நீங்கள் பேசுவதை போல, நபி பேசுவதை நீங்கள் கேட்பது போல. யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? குர்ஆனை நீங்கள் எடுத்து ஓதினால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசுவது போல, அல்லாஹ்வின் பேச்சை நீங்கள் கேட்பது போல மறுக்க முடியுமா யாராவது? அல்லாஹ் அக்பர். அந்த மாணவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக கௌலுல்லாஹ் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்களோ வானவர்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள். என்ன வார்த்தை? ரப்புனல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவர்கள். காசு பணம் பாக்கெட்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இருந்தாலும் உணவளிப்பவன் அல்லாஹ் தான். நம்ம எப்படி இருந்தா காசு சாப்பாடு போடும், இல்லைன்னா அல்லாஹ் சாப்பாடு போடுவோம். எப்படி? வேலை இருந்தா வேலை சாப்பாடு கொடுக்குது, வேலை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான். எப்படி? புரியுதா? டாக்டர் கிடைச்சி மருந்து கொடுத்து உயிர் காப்பாற்றப்பட்டுட்டா, டாக்டர் நல்ல திறமையான டாக்டருங்க, நல்ல மருந்து கொடுத்தாரு, உடனே கேட்டுச்சு, தப்பிச்சுக்கிட்டாச்சு, பொழைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லை, உயிர் போயிடுச்சுன்னா அல்லாஹ் நான் உயிர் போயிடுச்சு. எப்படி? ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது தாங்க. எப்படி? ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதுதான். நல்ல சாமர்த்தியமான டிரைவருங்க, அப்படியே திருப்பி அப்படியே வளைச்சு அப்படியே கொண்டு போயிட்டார்ல. எப்படி? தப்பிச்சுட்டா, மாட்டிக்கிட்டா, அல்லாஹ் நான் மௌத்தா போயிட்டார்.
இதுவா ரப்புனல்லாஹ்? சொல்லுங்க, இதுவா ரப்புனல்லாஹ்? காப்பாற்றினாலும் அல்லாஹ், ஷிஃபா கொடுத்தாலும் அல்லாஹ், இரணம் கொடுத்தாலும் அல்லாஹ், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ரப்புனல்லாஹ். காசு இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறவன் அல்லாஹ் தான். துபாயில் வேலை கிடைச்சாலும் சாப்பாடு கொடுக்குறவன் அல்லாஹ் தான். வேலை இல்லை திரும்பி போப்பா வாப்பான்னு சொன்னாலும் சாப்பாடு கொடுக்குறவன் அல்லாஹ் தான். இப்படி புரியுதா இல்லையா? கண்ணு இருந்தாலும் சம்பாதிக்கிறது அல்லாஹ்வை கொண்டுதான், கண்ணு இல்லைனாலும் இரணம் கொடுக்கிறது அல்லாஹ் தான். திறமை இருக்கிறவனுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான், திறமையே இல்லாதவனுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான். மண்ணை நோண்டி பாருங்கள், எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மண்ணை நோண்டி பாருங்கள், எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகாயத்தில் பறக்கக்கூடிய லட்சக்கணக்கான பறவைகளை பாருங்கள். உணவளிப்பவன் யார்? ரப்புனல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ்னு சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களைத்தான். சும்மா இல்லைங்க, குர்ஆனுடைய வசனத்தை நபி ஓதி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விசாரணைக்கு பதில் சொல்வதற்குண்டான தாக்கத்தை கொடுப்பான். யாருக்கு கிடையாது? புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் கண்டிஷன் என்ன சொல்றான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. ரப்புனல்லாஹ் என்று விளங்கி அறிந்து புரிந்து உணர்ந்து சொன்னவர்கள், அதில் உறுதியாக இருந்தவர்கள். சும்மஸ்தகம், வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே கடிஞ்சிருக்கு. சரியா? இன்னொரு பக்கம் அந்த வானவர்கள் சொல்வார்கள், அவனுக்கு சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் விரிக்கப்படும், சொர்க்கத்துடைய விரிப்புகள் விரிக்கப்படும், கபரு விசாலமாக்கப்படும். நீ குன்த அலல் யகீன், நீ நம்பிக்கையோடு இருந்தாய், வஅலைஹி மித்த, அதே நம்பிக்கையில் இருந்தாய், அதே நம்பிக்கையில் நீ எழுப்பப்படுவாய், நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், மாணவர்களே கொஞ்சம் விடுங்களேன், என் குடும்பத்துக்கெல்லாம் போய் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் விடுங்களேன், என் குடும்பத்துக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நான் நற்செய்தி சொல்லிவிட்டு வருகிறேன். மலக்கு சொல்லுவாங்க, போதும் போதும், அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லிக்கலாம், இப்ப நீ தூங்கு நிம்மதியா. எப்படி தூங்கு? நௌம் கனௌமத்தில் அரூஸில் லதீ லா யுகிதுஹு இல்லா ஹப்பு அஹ்லிஹி இலைஹி. எப்படி ஒரு நல்ல மணமகன் மணவரைக்குள்ளார போனார், பொண்ணை ஜோடிச்சு அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, உள்ளார எதிர்பார்த்து எதிர்பார்த்து தூங்கி விட்டார். இப்ப யாருங்க இவர் வந்து எழுப்புவா? யார் எழுப்புவா? யார் எழுப்புவா? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாருங்க. இப்ப மட்டும் எல்லாருக்கும் சிரிப்பு வருது. இந்த நிலைக்கு நாம் கபரில் ஆக வேண்டும் அல்லவா? அதை யோசிக்க வேண்டாம். மாஷா அல்லாஹ், சிரிப்பு வரதான் செய்யணும். ஏன்னா அது தப்புன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு மணவரையிலே அயர்ந்து தூங்கிவிட்ட ஒரு மணாளனை எப்படி அவனுக்கு அவனது குடும்பத்தில் மிக விருப்பமானவர்கள் யாருங்க? அந்த நேரத்தில் விருப்பமானவர் பக்கத்து விடுக்காரா? யாரு? அஹப்பு அஹ்லி, தனக்காக ஜோடிக்கப்பட்ட அந்த மணமகள், அவள் வந்து எழுப்புவாள் அல்லவா? அந்த மணமகன் தூங்குற மாதிரி தூங்குங்க ஹஜ்ரத் ஜி, நீங்க எப்படி வாங்க, எப்படி அல்லாஹ் ரெஸ்டா தூங்குங்க. அல்லாஹ் அக்பர். அப்புறம் அல்லாஹ் அவரை எழுப்புவான். இப்போ யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த ஒரு நினைவூட்டல் நமக்கு எவ்வளவு முக்கியமானது. இதே நேரத்திலே ஈமானிலே பலவீனமோ நயவஞ்சகமோ இணை வைத்தரோ கலந்து விட்டால் எவ்வளோ பெரிய வேதனை. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் படிச்சு பாருங்க. அப்போ அதற்குண்டான ஒரு ஏற்பாடு தான் சகோதரர்களே இந்த துன்யாவில் நாம் வாழக்கூடிய காலம். இது எதுக்குள்ள காலம் மட்டுமல்ல. சம்பாரிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், துபாய் வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணாங்க, என்னைக்கும் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், கார் வாங்கினோம், பங்களா வாங்கினோம், நிறைய வீட்டில் சாமானம் வாங்கினோம், சேர்த்தோம், வச்சோம், லைஃப் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எப்படி வெளிநாட்டுக்கு வந்துட்டாலே இந்த பிரச்சனை ஆகிப்போம். காசு பணம் நல்லா பார்க்குறோம், வைக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்முடைய தீனுடையிலிருந்து நம்மை புறக்கணிக்க வைத்தாலோ மறக்க வைத்தாலோ அப்போதான் பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ் வந்தீங்க, அல்லாஹ்வை மறக்கல, ஆகிரத்தை மறக்கல, அமல்களிலேயும் ஆர்வமா இருந்தீங்க, இல்மிலேயும் ஆர்வமா இருந்தீர்கள். அமல்களை இல்முக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படிங்க உங்களுடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும்? இல்மின் படி இருக்க வேண்டும். இல்மில்லாத அமலால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இதை பார்த்து வேதனைப்படுறது உண்டு. பள்ளியில ஒழு செய்ய உட்கார்ந்தாதான் தெரியும் எத்தனை பேருக்கு தொழுகை ஒழு செய்யவே தெரியலன்னு சொல்லிட்டு. பாருங்க, தொழுது என்ன பிரயோஜனம்?
ஏன் இந்த தொழுகையை நாம் இதுவரை படிக்கவில்லை? நோன்பு சட்டங்களை படிக்கிறோமா? ஹஜ்ஜுக்கு போற எத்தனை பேர், உம்ராக்கு போற எத்தனை பேர்? ஏர்போர்ட்டுக்கு நாளைக்கு காலையில் போகணும் சார், ராத்திரியில் ஃபோன் ஒரு இஷா தொழுதுட்டு, அதிரத்து நான் போகிற நாளைக்கு காலையில் உம்ராவுக்கு ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம்னு கேட்டால் 9 சந்தேகத்துக்கு கேட்டுட்டு இருப்பார். எப்போங்க நாளைக்கு உம்ரா போகணும், எப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அதுவும் நேராக வந்து கேட்கக்கூட நேரம் கிடையாது, அந்த அளவுக்கு துன்யா. ஏன் நாம் மார்க்கத்தை படிக்காமல் நாம் அதாவது அலட்சியமாக இருப்பதற்கு என்ன காரணம்? கொஞ்சம் அலசி பாருங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, இதை படித்து இதன்படி செயல்பட்டால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்துடைய அருமை தெரியல. அது எப்படிப்பட்ட சொர்க்கம்? அதுக்காக இந்த துன்யாவை இழந்தா அது ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பாருங்க, சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் மறுமையை நினைத்து பாருங்கள். அலா இன்ன ஸல்அத்தல்லாஹி காலியா, அல்லாஹ்வுடைய பொருள் மிக விலை உயர்ந்தது. அலா இன்ன ஸல்அத்தல்லாஹில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய விலை பொருள் சொர்க்கம். அதிலே உங்களுக்கு ஒரு பாதத்தின் அளவோ ஒரு சாட்டையின் அளவோ உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஏதோ நம்ம மனைவி மக்கள் அனுப்பிட்டோம், அவங்க மட்டும் படித்தா போதும், நம்ம காசு பணத்தை சம்பாதிச்சா போதும் என்று நினைக்காதீர்கள். சம்பாதிங்க, நல்ல முறையில் சம்பாதிங்க, ஜகாத்து கொடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பசுமையான ஈமானை, பாதுகாப்பான ஈமானை நீங்கள் வைத்துக்கொண்டு அதே நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மை நீங்களும் தேடுங்கள். உங்களுக்கான ஒரு வகுப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை தஜ்வீதோடு கற்பதற்கு, இஸ்லாமிய ஈமானிய கொள்கைகளை, அகீதாவை படிப்பதற்கு, பொருளாதார சட்டங்களை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பொருளை தேடி வந்திருக்கிறீர்கள், பொருளாதாரத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் இருக்கலாம், தொழில் செய்பவர்கள் இருக்கலாம், சொந்த தொழில் நடத்தக்கூடியவர்கள் இருக்கலாம். எது ஹலால் எது ஹராம் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தின்படி நீங்கள் வேலை பணியாளராக இருந்தாலோ, ஒரு முதலாளியாக இருந்தாலோ, ஒரு நடத்துனராக இருந்தாலோ, ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருந்தாலோ, எது உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஹராம் ஆக்கி இருக்கிறான் என்ற சட்டங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் எத்தனையோ இபாதத்துகள் செல்வத்திலே ஹராம் கலந்து விடுகின்ற காரணத்தால் அந்த இபாதத்துகள் எல்லாம் நாசமாகி விடுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது கையை தூக்கி பறந்து, அதாவது அவனுடைய முடிகள் எல்லாம் கலைந்து போய், உடல் எல்லாம் மெலிந்து போய், பயணத்திலே கஷ்டத்திலே இருக்கின்ற நிலையே யா அல்லாஹ் யா ரப் யா அல்லாஹ் யா ரப் என்று கேட்கிறான். வ அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும்? மக்கலுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம், அவன் சாப்பிட்டதில் ஹராம் கலந்திருந்தது, அவன் குடித்ததில் உணவுக்கு ஹராம் கலந்திருந்தது, அவன் உடுத்தியதிலும் ஹராம் கலந்திருக்கிறது. அப்படியே நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் நாசமாக்கி விடக்கூடிய ஒன்றுதான் ஷிர்க் கலப்பதும், ஹராமான விஷயங்கள் கலந்து விடுவதும். அப்ப இல்மை கொண்டுதான் ஹராம் ஹலாலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்குண்டான ஒரு தர்தீப். அதுபோன்று உங்களுடைய மனைவி மக்கள் இந்த ஒரு மர்க்கஸுக்காக உழைக்கிறார்கள் என்றால், அல்லது உங்களது சகோதரிகள் உழைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் கொடுங்கள். உங்களால் முடிந்த முழுமையான ஒத்துழைப்பு. உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்புங்கள். அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதற்குண்டான அருமையான வாய்ப்பு இந்தியாவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை, செல்வத்துடைய ஒரு வாய்ப்போடு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் கூட எத்தனையோ பேருக்கு இது கிடைக்கவில்லை. கிராமத்திலோ அல்லது வேறு எங்கோ இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு மிக மிக குறைவானது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது நீங்கள் இந்த மர்க்கஸை நீங்கள் பலப்படுத்துவதோடு, இதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதோடு, உங்களுக்கான ஒரு இது போன்ற ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து, அது எங்கு வசதி பெறுகிறதோ அந்த உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையிலே கல்வியை தேடுவதற்கென்று ஒரு அடிப்படை இருக்கிறது. குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொள்வது, அகீதாவுடைய இல்ம், பொருளாதாரத்தினுடைய இல்ம், ஹலால் ஹராமுடைய இல்ம், தொழுகை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாட்டில் எது அவசரமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு தர்த்தீபை, வயது வித்தியாசம் பார்க்காதீர்கள். இல்ம் என்பது நாம் மௌத்து வரை கற்க வேண்டிய ஒன்று. கற்றுவிட்டீர்களா, அடுத்து அதை கற்பிக்க ஆரம்பித்து விடுங்கள். எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், ஒரு ஆடிட்டரா இருக்கலாம். அதே நேரத்தில் ஏன் நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா மாற முடியாது?
நீங்கள் கற்றுக்கொண்டால் கற்றுக் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்னு சொல்ல, இன்ஜினியர்னு சொல்ல, ஆனா அவங்களெல்லாம் இந்த சர்டிபிகேட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து இந்த சர்டிபிகேட்டை வாங்கலாம். என்ன சொன்னார்கள்? உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்ற பின் கற்றுக் கொடுத்தவர்கள். உங்களில் சிறந்தவர்கள் தானும் குர்ஆனை கற்றதற்கு பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாங்கின டிகிரி துன்யால ஏன் இன்னொரு டிகிரியை ரசூலுல்லாஹ்வுடைய வாயால வாங்க ஆசையா இல்லையா? இருக்கா இல்லையா? யாராவது கை தூக்குங்க. ஆசை இல்லாதவங்க கை தூக்குங்க, ஆசை உள்ளவங்க கை தூக்கு. அது எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தூக்குறது? சரி, முதல்ல ஆசை உள்ளவங்க தூங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. முதல்ல செல்ஃபா ஒவ்வொருத்தங்க அவங்க 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் எவ்வளவு முடியுதோ கொண்டு போங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ். அப்புறம் வாரத்தில் ஒரு தஜ்வீத் கண்டிப்பாக அவசியம். குர்ஆனிலிருந்து அதனுடைய சட்டங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அதுதாங்க நமக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த சொல்லில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கேட்ட விஷயங்களை கேட்டதை விட சிறந்த முறையிலே நாம் உள்ளத்திலே கொண்டு அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய அலட்சியத்தை மறதியை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் அல்லாஹுடைய அருள் பெற்றவர்களாக ஆக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுடைய சுப செய்தி பெற்றவர்களாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இறுதி முடிவை ஈமானை கொண்டு இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. மன்னரையின் விசாரணையிலே வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உறுதிமிக்க சொல்லை கொண்டு பலப்படுத்தப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன்.